என் சொந்த பேர் வந்து பழனிசாமி. காரா பழனிசாமி, காசிகண்டன்புதூர், சூலூர் போஸ்ட், கோவை. இந்த ஓவியம் வரைந்த ஒருவன் வந்து அது அது இன்னொரு பிறவி. இப்ப நான் வாழ்றது வேற பிறவி. நான் இன்னொரு பிறவி என்று எடுத்தால் ஓவியனாக தான் பிறக்க வேண்டும். ஆனால் இந்தியாவில் இல்லை. ₹4 ரூம் வாடகை இருக்குன்னாங்க. அதோட கம்மியில்னு கேட்டேன். டாய்லெட் இருக்குன்னாங்க. எனக்கு அதுவே போதும் அப்படின்னு. முதலாளி எனக்கு தெரியலீங்களா அப்படின்னாரு. யாருப்பா நீ அப்படின்னு. கண்ட தண்ணி வந்துருச்சு. நம்ம நினைச்ச மாதிரி வரைய முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு நேராக போனேன். இப்போ அது பில்டிங் இருக்கான்னு தெரியல. மெயின் கார்டு கேட் இருக்குது. கேட் கீழே வந்து லெஃப்ட் சைடில் டிஇஓ ஆஃபீஸ். நேராக 12 மணிக்கு மே மாதம் வீடு சாவடிக்குது. 12 மணிக்கு மேலே போனேன். 12:30 4:30 4 hours வேர் வந்து அப்படி வளைஞ்சிட்டு இருக்குது. குடிக்க தண்ணி கிடையாது. உட்காந்து 4 hours வளைஞ்சிட்டு கீழே இறங்கி வந்து சார் தேங்க்ஸ் அப்படின்னு. நீ யாருன்னு கேட்டாரு. முறைச்சிட்டு போனான்ல ஆஃபீஸில் ரோடு நடுவு நிற்கிறான்னு சொல்லிட்டு திரும்பி வந்தவன் பார்த்துட்டு இல்லடா போட்டோ எடுத்து வரைஞ்சிருக்கா சுற்றிட்டு ஒரு 50 பேர் வேடிக்கை பார்ப்பானுங்க. அது ரியாக்ஷனே பண்ண மாட்டேன். அப்படியே பேசாம பார்ப்பேன். காமராஜுக்கு பெரிய கூட்டம் வந்து, எம்ஜிஆருக்கு பெரிய கூட்டம் வந்து, அண்ணாவுக்கு வந்து கூட்டம் மொத்த மவுண்ட் ரோடு ஃபுல்லாக இருந்து ஒரு நடிகனுங்க, காமெடி நடிகனுங்க. அந்த நடிகன் இறந்து போனப்ப எல்ஐசி பில்டிங் இந்த 12வது மாடியில் இருந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ சொல்லுங்க, அந்த ஃபிலிம் எடுத்துருக்காங்க. அந்த ஃபிலிமை நான் பார்த்தேன். ஃபிலிம் பார்த்தா இந்த பக்கம் மேக்க பார்த்தா ஜெமினி ஸ்டுடியோ கம்ப்ளீட் கிட்ட 1 கிலோமீட்டர். ஜெமினி ஸ்டுடியோ மவுண்ட் ரோடு தலையே கிடையாது. வெறும் தலை, ரோடே கிடையாது, வெறும் தலை. 65 வயசு யாருக்கு இங்க கை தூங்க? 65 வயசு ஒருத்தரையும் காணும். 65 வயசு ஆகுது. இந்த படத்துக்கு வந்து 65 வயசு ஆகுது. 1960 வீட்டுல இருந்து வழக்கம்போது சைக்கிள் போய் இப்போ அந்த பில்டிங் அப்படியே இருக்குது. இப்போ நீங்க சொல்றீங்க ஓஎம்ஆர் ரோடுன்னு. ஓஎம்ஆர் ரோடு தான் ஒரு ரோடு. இப்போ ஈசிஆர் ரோடுங்க அது ரோடே கிடையாது. ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தா நம்ம எல்லாம். ஈசிஆர் ரோடு என்று ஒன்று கிடையாது. இது போல வாட்டர் கலர் தண்ணி மட்டும் மொத்தம் க்ளோஸ் ஆகிடும். நடுங்கிட்டு இருக்கும். மழை இருந்துட்டு வருது. மழை வந்த உடனே இங்க கூட வந்து 2 பேர் சைக்கிள்ல வரோம், 3 பேர் பஸ்ல வராங்க. பின்னாடி பஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பாருங்க. கடவுளே சீக்கிரம் வந்து காப்பாத்துக்கணும். பயங்கர கர்வம் உள்ளாள் நான். இந்த விதமா கர்வம். ஏன்னா நான் பெரிய நடிகை சொல்ல மாட்டேன். ஆனா இந்த விஷயம் நீங்க பாக்குறப்ப 24 years ஞாபகம் வச்சுக்கணும். மெடிடேட் பண்ணும்போது ஒரு எழுப்புனா என்ன கோபம் வந்து தெரியுமா? டோட்டலா இந்த உலகத்தை விட்டு வேற எங்கேயோ தியானத்தை எடுக்கும்போது ஒரு தொட்டு கிளப்பி வெளியே போனா எப்படி இருக்கு? பயங்கர கோபம் வச்சு நாம சமண மகர்ஷி ஆசிரமம் பத்தி எப்படி இமேஜின் பண்ணுவோம், அதுக்கு நேருக்கு மேல இருந்துச்சு. அப்படி ஒரு கசப்பான அனுபவம் எனக்கு இந்த ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் நடந்துச்சு. மரியாதைக்குரிய மரியம்மா தாமஸ், திரு ஜி நடராஜன் உள்ளிட்ட அனைத்து தபால்துறை அதிகாரிகளுக்கும், பெரும்பாலும் மாணவ மணிகள் அதிகமாக வந்திருக்காங்க. மாணவ மணிகளுக்கும் தபால் ஊழியர்களுக்கும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல வந்து பிக்சர் போஸ்ட் கார்டாக வந்து இந்த ஓவியங்களை போடலாம் என்று முடிவெடுத்ததுக்காக முதல்ல தபால் துறைக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது நான் சற்றும் எதிர்பாராதது. சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி மவுண்ட் ரோடில் இதே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. என்னுடைய தம்பி ட்ராட்ஸ்கி மருந்துடைய ஓவியங்களை அதில் பிக்சர் போஸ்ட் கார்டாக வெளியிட்டார்கள். அந்த நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டேன். அப்போதே நடராஜன் சொன்னார், அடுத்து உங்களுடைய ஓவியங்களை போடலாம் என்று. சொன்ன மாதிரியே சரியாக இந்த மாதத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள். அளவற்ற சந்தோஷம். இதில் உங்களுக்கு வெறும் பொம்மை தான் தெரியும். அந்த பொம்மைக்கு பின்னாடி ஒரு ஓவியன் வாழ்க்கை இருக்கிறது. இப்போ நீங்கள் நிற்கிறவர் உங்களுக்கு 80% நடிகராக தான் தெரியும். நடிகர் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிகமாக தெரியும். இந்த நடிகருக்கு உள்ள வந்து ஆன்மாவாக இருப்பவன் ஓவியன். சென்னையில் வந்து 1958 ஒரு 16-17 வயசு பையனாக நான் சென்னைக்கு வந்தவன். சென்னைக்கு வந்து உலகப்போல் ஓவியனாக வேண்டும், ஓவியனாகவே வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நான் சென்னை வந்தவன். காலம் அதை மாற்றி ஓவியனாக தமிழ்நாட்டிலே வாழ்ந்தால் நீ பெருமைக்குரியவனாக இருக்க மாட்டாய் என்று திரைப்படத்துறைக்கு மாற்றிவிட்டது. திரைப்படத்துறையிலே சென்று ஒரு 40 ஆண்டுகள் திரைப்படத்துறையில் இருந்தேன். 192 படங்களில் நடிச்சிருக்கிறேன். 175 படங்களில் ஹீரோவாக நடித்தேன்.
அதுக்கப்புறம் பேச்சாளனாக மாறி 20 வருஷம் ஆகுது. இந்த சூழ்நிலையில் என்னுடைய ஆன்மாவுக்குள் உறைந்து இருக்கின்ற அந்த ஓவியக்கலையை உலகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று இந்த பிக்சர் போஸ்ட் கார்டாக போகின்ற இந்த தபால் துறைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். படங்களை நீங்கள் ஸ்க்ரீனில் போட்டலாம். தஞ்சாவூர் படம் வந்துடுச்சு. 1962 பிறந்தவங்க யார் இருக்கிறீங்க? இங்கே நடராஜனே பிறந்துக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 1962 பிறந்துட்டீங்களா? பிறக்கல, பிறந்து ரிட்டையர் ஆகிருப்பீங்க நேரத்துக்கு. 1962 நான் 21 வயசு பையன். தஞ்சாவூருக்கு மதுரையில் ஓவியம் வரைஞ்சிட்டு தஞ்சாவூருக்கு திருச்சியில் வந்து இறங்கினேன். இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கு. சார் ரயில் போகுது சார் தஞ்சாவூருக்கு. நாங்கள் ஓடி போய் அந்த ரயில் ரேட்டு ஒரே ஆள், எனக்கு வேறு யாரும் கிடையாது. வெறும் 20 ரூபா பாக்கெட் இருக்குது, வெறும் 20 ரூபா. டக்குன்னு ஓடி போய் ரயில் ஏறிட்டேன். ஏறி முதல் தடவையாக தஞ்சை மண்ட ஒரு 20 வயசு பையன் கால் பதிக்கிறேன். எங்கே போகலான்னு ஒன்றும் வழி ஒன்றும் தெரியல. கோயிலை வரைய போறேன்னு முடிவு பண்ணிட்டா எங்கே தங்க போனோம்னு தெரியாது. அப்படியே வந்து மங்களாம்பிகா லாட்ஜின்னு, அந்த லாட்ஜுக்கு இருக்கா தெரியாது. 1962 மங்களாம்பிகா லாட்ஜின்னு ஒரு லாட்ஜ் இருந்தது. அங்கே போய் சார் தங்களுக்கு ரூம் இருக்கான்னு கேட்டேன். இருக்குன்னாங்க. எவ்வளோ வாடகைன்னு? 8 ரூபாய்னாங்க. அதை விட கம்மியாக இல்லைங்களான்னு கேட்டேன். நம்மகிட்ட 20 தான் இருக்குது, அதை விட கம்மியாக இல்லையானாங்க. 4 ரூபாய்க்கு ரூம் வாடகை இருக்குன்னாங்க. அதை விட கம்மியில்தான்னு கேட்டேன். டாய்லெட் இருக்குன்னாங்க. எனக்கு அதுவே போதும் அப்படின்னேன். ஏயா நாங்கள் ஓட்டணும் இருக்க வேண்டாமா ஐயா? சரி போ அப்படின்னு சொல்லிட்டு 4 ரூமில் தங்க சொன்னார். அங்கே தங்கிட்டு முதல் நாள் போய் இந்த சரஸ்வதி மகால் இந்த கோயிலெலாம் ஒரு ரவுண்ட் அடிச்சு சுற்றி பார்த்துட்டு வந்தேன். அப்புறம் ஓவியக் கல்லூரியில் படிக்கும்போதே இந்த மாதிரி இந்த கலசத்தோட நிழல் கீழே விழுகாது அப்படி, ஆனால் ஆர்கிடெக்சர் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன காமெடி நடந்துச்சு. எங்கள் பிரின்சிபல் சொன்னார், ஓவியக் கல்லூரி பிரின்சிபல், யானை முதுகு மேலே கடுகு வச்சா எப்படி நிழல் கீழே விழுந்தாரு. புரியுதா உங்களுக்கு? சிம்பிளா. அதாவது அந்த டயாமீட்டர், அந்த வட்டம் பெரிய கல் இருக்குது, அந்த கல்லோட சைஸ் ரொம்ப பெருசு. அதுக்கு மேலே கலசம் 6 அடி கலசம் நிழல் விழுவே விழுகாது. அதாவது காலையில் சன்ரைஸ் ஆகும்போது அந்த நிழல் வெளியில் போயிடும், கோயிலை தாண்டி வெளியில் போயிடும். 9 மணி 10 மணிக்கு சூரியன் மேலே வரும்போது அந்த அந்த கல்ல ஒத்த கல் டயாமீட்டர்லேயே அந்த ஷேடோ விழுந்துடும். அது அப்படியே 12 மணிக்கு உச்சியில் இருக்கும். அப்புறம் இப்படி நகர்ந்து போகும். 4 மணி தாண்டோடனே கோயில் விட்டு வெளியே போயிடும். ஆகவே கோயில் காம்பவுண்ட் கூட நிழல் விழுகாது அப்படின்னு இங்கே அந்த காலம் சொல்லுவாங்க. நான் போய் படம் வரைஞ்ச அன்னைக்கு ஃபுல்லாக மேகமூட்டம், வெயில் அடிக்கவும் இல்லை, ஷேடோவும் வரவே இல்லை. நான் போய் உட்காந்து படம் வரைக்கும் போது இப்போதான் நடிகர்களுக்கெல்லாம் கேரவன் வசதியெல்லாம் இருக்குது, கொடை பிடிக்கலாம் ஆளுக்கு ஒன்றும் கிடையாது. நான் கீழே தரையில் உட்காந்துருக்கேன். பசங்க சின்ன சின்ன குட்டி பசங்களும் இந்த மாதிரி குட்டி பசங்க கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. அந்த கிரவுண்டில் கிரிக்கெட் ஆடி இருக்கு. டிராயிங் மாஸ்டர்டா படம் போடுறான்டா அப்படிங்கிறானுங்க. இல்லை காதில் வாங்கிட்டு ஒத்தாள் உட்காந்து காலையில் 8 மணிக்கு உட்காந்து பிற்பகல் 3-4 மணிக்கு 4 ஹவர்ஸ் +4 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸில் வரைஞ்சதான் இப்போ நீங்கள் பார்க்குற ஓவியம். இப்போ இந்த ஸ்பாட்டில் வரைகிறதுனா நீங்கள் நினைப்பீங்க அது சன்லைட் மாறிட்டே இருக்கும். இப்போ ஸ்பாட்டில் உங்களுக்கு காலையில் 8 மணிக்கு ஃப்ளாட்டாக சன்லைட் இருக்கும். 10 மணி ஆகும்போது மேலே போகும்போது அந்த பில்டிங் ஷேடோலாம் மாறி இருக்கும். உச்சிக்கு சன் போகும்போது இந்த கோயில் ஷேடோ அப்படி கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட டார்க் ஆகும். சூரியன் மேற்கு நோக்கி போய் 2 மணி 3 மணி போயிடுச்சுன்னா டோட்டலாக பிளாக்காக சில்லியட்டில் தெரியும். அதாவது ஷேடோ மாதிரி தெரியும். கோயில் மொத்தமே ஷேடோ மாதிரி தெரியும். அப்போ எப்படி ஃபினிஷ் பண்ண போறீங்க? காலை ஸ்கெட்சு போட்டு 1 மணி நேரம் ஸ்கெட்சு போட்ட உடனே பேசிக்கல் கலர்ஸ் லைட் அண்ட் ஷேட் சொல்லும். எந்த பகுதியில் லைட் போடணும், எந்த பக்கம் ஷேடோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை முதல்ல வரைஞ்சிட்டு அந்த டீட்டெயிலாக ஒவ்வொன்றா போடுற டீட்டெயிலாக அதுக்கப்புறமா அந்த 3 ஹவர்ஸ் வரைஞ்சேன். அந்த மாதிரி வரைஞ்சிருக்கு. வரைஞ்சி முடிச்சுட்டு நேராக அப்போல்லாம் லஞ்சுக்கு தான் தனியாக போக முடியாது. காலைல முடிச்சுட்டு வந்தால் ஒட்டக மாதிரி ஒரு வேளை சாப்பிட்டு போனால் படத்தை முடிஞ்சுட்டு தான் போகணும். கிட்டத்தட்ட 4 மணிக்கு போனேன். ரோட்டில் தங்கிட்டு குடிச்சிட்டு வந்தேன். கீழே வந்தேன். உருளைக்கிழங்கு போண்டா ஆர்டர் பண்ணேன், கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குன்னு. ஒரு மசாலா தோசை வந்தது. நான் ஆர்டர் பண்ணது உருளைக்கிழங்கு போண்டாயா அப்படின்னு. பரவாயில்ல சாப்பிடுங்க. நீ யாருக்கோ போட்ட தோசையில் எனக்கு கொடுக்காத, எனக்கு உருளைக்கிழங்கு சார். ஒரு மசாலா தோசை சாப்பிட முடியல, 3 மசாலா தோசை சாப்பிடுவேன். ஆனால் இப்போ எனக்கு உருளைக்கிழங்கு போண்டா தான் வேணும்னா என்னையா வம்பா போய் சண்டை போட கடைசியில் அந்த சாப்பிட்டு கையெழுத்து கும்பிட்டு முதலாளி எனக்கு தெரியலீங்களா அப்படின்னாரு. யாருப்பா நீ அப்படின்னா,
பொள்ளாச்சியில் உங்கள் மாமா ஹோட்டலில் வேலை பார்த்த சர்வர் அப்படின்னாரு. கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நீ ஒரு அன்னோன் பர்சன் வெறும் 20 ரூபாய் வச்சுக்கிட்டு அனாத மாதிரி இங்கே வந்து தங்கியிருக்கிறேன். நேற்றே பார்த்துட்டு பொள்ளாச்சியில் எங்கள் மாமா ஹோட்டலில் வேலை பார்த்த சர்வர் வந்து இங்கே வந்து 2 மாதம் ஆச்சான். நேற்று நீங்கள் உள்ளே வந்தீங்க, வரும்போதை பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லுவாங்க, என்னுடைய செலவு தான் மசாலா தோசை ஃப்ரீயாக சாப்பிடணும். கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அடுத்த படத்துக்கு போகலாம். தஞ்சாவூர் முடிச்சுட்டு உடனே பஸ் பிடிச்சி திருச்சி போனேன். திருச்சியில் வந்து மலைக்கோட்டை சாலைன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீ அந்த உள்ளூர் மலைக்கோட்டை சாலையில் வந்து கிருஷ்ண பவன் அப்படின்ற ஹோட்டல் பேர். கிருஷ்ண பவன் அப்படின்ற ஹோட்டல். அந்த ஹோட்டலில் போய் 4 ரூபாய்க்கு ரூம் எடுத்துட்டேன். காலைல ஒரு 8, 9, 10 மணிக்கு போனேன். போயிட்டு 4 ரூபாய்க்கு ரூம் எடுத்து பையெல்லாம் வடிச்சிட்டு என் கிளாஸ்மேட் வந்து ரங்கராஜன் வேறு. அவன் வந்து ரபி எலக்ட்ரிக்கல்ஸ்னு கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறான். அவன் டிஸ்கண்டினியூமெண்ட்டாக கூட படிச்சுவேன். நேரம் அங்கே போனேன். நான் போய் ரங்கராஜனை பார்த்துட்டேன். நான் வந்துட்டியாப்பா, எங்கே தங்கியிருக்கேனால கிருஷ்ணா பவனில் வந்து பெட்டி வச்சுருக்கேன். 4 ரூபா போனால் போயிட்டு போகுது, நீ வந்து பை எடுத்துட்டு வா அப்படின்னாரு. பை எடுத்துட்டு வந்துட்டு அவன் வீட்டில் ஓசிதான். சாணியாங்குப்பம் அந்த தெருவுக்கு பேர் வந்து சாணியாங்குப்பம். அந்த தெருவில் அவன் வீடு. அந்த வீட்டில் வந்து பெட்டி வச்சுட்டு அவனுடைய சைக்கிளில் திருச்சியை ஒரு 3-4 ரவுண்டு வந்தேன். 3 ரவுண்டு வந்தோடனே பிஷப் கீப்பர் ஹை ஸ்கூல் ஒன்று இருக்குது. மெயின் கார்டு கேட்லேருந்து நீ கிழக்கு நோக்கி வந்தீங்கன்னா ஒரு 10 அடி தூரத்தில் பிஷப் கீப்பர் ஹை ஸ்கூல்னு நார்த் ஃபேஸிங் கேட் இருக்குது. இந்த பிஷப் கீப்பர் ஹை ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே பிற்காலத்தில் நாடகமே போட்டிருக்கேன். நானும் மேஜர் சுந்தரராஜன் போய் நாடகமெல்லாம் போட்டிருக்கோம். ஒரே நாள் 2 ட்ராமாலாம் போட்டிருக்கேன். அந்த ஹை ஸ்கூலுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அந்த பில்டிங்கில் வந்து அந்த மலைக்கோட்டையே சரியாக தெரியல. திருப்தி வந்து சரியாக வரல. அதுக்கு வேறு வழி இல்லாமல் மறுநாள் சைக்கிள் எடுத்து நேராக போய் ஸ்ரீரங்கம் போகிற வழியில் போய் 2 பாலம் இருக்குது. ஆற்று மேலே 2 பாலம். ஒன்று வந்து கார் பஸ் போகிற பாலம், இன்னொரு ரயில்வே பாலம். ரயில்வே பாலத்து மேலே போய் உட்காந்து காரை தவங்கள போட்டு அப்போ அங்கே கிளைவ் முன்னாடி எல்லோ பில்டிங் வந்து கிளைவ்ஸ் ஹாஸ்டல்னு பேர். கிளைவ்ஸ் ஹாஸ்டல் 4 கிரவுண்ட் வச்சு அந்த மலையை வரைஞ்சேன். அதாவது யானையை வந்து முகம் இருக்கிற பகுதியில் பார்த்தா அழகா இருக்கும். யானை பார்க்கும்போது முகத்தோட ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் அழகா இருக்கு. யானை சைடில் பார்த்து அழகா இருக்குமா? அதே மாதிரி திருச்சி மலைக்கோட்டை வந்து நீங்கள் சைடில் பார்த்து அழகு கிடையாது. அதன் முகம் வந்து இந்த பக்கம் இருக்குது. முகம் வந்து மேற்கு பகுதியில் இருக்குது. நம்ம நினைச்ச மாதிரி வரைய முடியலையேன்னு ஃபீல் பண்ணிட்டு நேராக போனேன். இப்போ அந்த பில்டிங் இருக்கான்னு தெரியல. மெயின் கார்டு கேட் இருக்குது. கேட் கீழே வந்து லெஃப்ட் சைடில் டிஇஓ ஆஃபீஸ், கல்வி அதிகாரி அலுவலகம் இருக்கு. இந்த அலுவலகத்தில் வந்து நேராக மேலே போனேன். எப்பவுமே தொப்பி வச்சிருப்பேன். மேலே போனோன்னா டிஇஓ உட்காந்துருந்தாரு. சார் மாடியில் போய் ஒரு படம் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்னு அப்படின்ட்டாரு. நேராக 12 மணிக்கு மே மாதம் வெயில் சாவடிக்குது. 12 மணிக்கு மேலே போனேன். 12:30 4:30 4 hours வேர் வந்து அப்படி வளைஞ்சிட்டு இருக்குது. குடிக்க தண்ணி கிடையாது. உட்காந்து 4 hours வளைஞ்சிட்டு கீழே இறங்கி வந்து சார் தேங்க்ஸ் அப்படின்னு. நீ யாருன்னு கேட்டாரு. இந்த மாடிக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா படம் ஒரு சிவப்போர் பையன் போனேன். மரியம்மா சிவப்போர் பையன் போனேன். அந்த பையன் தான் நீ ஆமாண்ண. என்ன அப்படி கருப்பாயிட்ட நீ அப்படின்னா, மே மாதம் வெயில் திருச்சி வெயில் சாவடிக்குது அப்படின்னா. இவ்வளோ கஷ்டப்பட்டு படம் வரையணுமா? ஏன்ப்பா ஃபோட்டோ எடுத்து போய் வரைய முடியாதுங்க. கடவுளை நேரில் பார்க்கலாமா, ஃபோட்டோ வழியாக பார்க்கலாமா? ஓ நீ பேசவே செய்வியா அப்படின்னாரு. அப்படி போய் 1962 இப்போ ஒரிஜினல் பர்சன் வந்து இந்த படம் வந்து பெஸ்ட் பிக்சர் இல்லை. என்னுடைய புக்கில் அந்த மேட்டர் இருக்குது. அந்த ஸ்டேட் ஆங்கிள் வரைஞ்ச படத்தை இப்போ மெட்ராஸ் இருக்குது. விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். நீங்கள் வந்து மவுண்ட் ரோடு போன அண்ணா சாலையில் விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் இருக்குது. அங்கே பிலிப்ஸ்னு ஒருத்தர் வந்து சூப்பரண்டாக இருந்தார். அவர் அப்போ தான் வந்து அருள்தாஸ் ஜிடி பால்ராஜ், ஜிடி அருள்ராஜன் 2 பேர் மாஸ்டர் பீஸ். அதாவது ஆல் இண்டியா லெவலில் பேன் இன்ட்ரி ஆலமரத்தை வரையில இந்தியாவிலேயே பெரிய ஆளுங்க. அவங்க உலகம் பூரா அவன் படம் வித்துட்டு இருக்கும். எப்போ வந்தாலும் படம் தான் உடனே வித்து போகும். அப்போ நான் கொண்டு போய் என் படத்தை காட்டினேன். ஒரு படத்தை ஒரு படத்தை பார்த்து கொஞ்சம் முன்னே வச்ச உடனே யூ டோன்ட் நோ ஹவு டு அப்ளை கலர்ஸ்ன்ட்டாரு. அப்போ எனக்கு பயங்கர கோபம் வச்சு நான் ஊரூரா போய் வரைகிறேன். அந்த ஆள் ஆரம்பத்தை வரைஞ்சிட்டு இருக்கான். அவர் படமா வரைகிறாரு. பட் ஆரம்பத்தால் எதுவும் வரைய முடியாது. நான் ஊரூரா போய் கோயிலாக வரைஞ்சிட்டு என்ன கேரம் வச்சு விட்டாண்டு வேற வடியெல்லாம் அவர் ரோஷப்பட்டு இந்த டிஓ ஆஃபீஸ் மேலே வந்து மெயின் கார்டு கேட்டு மேலே இந்த ஒரிஜினல் படத்தை கொண்டு போய் கொடுத்தேன். திஸ் இஸ் பெயிண்டிங் வாங்கினேன். 500 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ அந்த பெயிண்டிங் 1962 வரைஞ்ச பெயிண்டிங்கு ரஃபா ஒரு 5 வருஷம் 65 வாக்கில் வித்துட்டு வச்சுங்க. இப்போ 1 லட்சம் ரூபா நான் கொடுக்க தயாராக. அந்த படம் யாராவது வச்சுருந்தா வாங்கிப்பேன். அது யார் வெள்ளக்காரன் வாங்கிட்டு போயிட்டான் போல. அந்த படம் எங்கிட்ட இல்லை. நான் புக்கில் மட்டும் நான் பப்ளிஷ் பண்ணிக்கேன். அப்படி இந்த திருச்சி மலைக்கோட்டை ஒரு கதை இருக்கு. அடுத்த கதை
இந்த ரைட் சைடில் ப்ளூ கலர் இருக்கிறது புகாரி ஹோட்டல். அந்த இந்த சைடு பெரிய பில்டிங் வந்து துன் பில்டிங் பேர். இது நான் வரையும் 1961 கணக்கு போட்டு பாருங்க, ரஃபா போட்டு 60-62 வருஷம் ஆக போகுது. புகாரி ஹோட்டல் வந்து மெட்ராஸோட அடையாளம். எல்ஐசி பில்டிங் எப்படி அடையாளமோ, பீச் பில்டிங் எப்படி அடையாளமோ, நம்ம புகாரி ஹோட்டல் என்பது ரினோன்டு ஹோட்டல். அங்கே நான் வந்து மெட்ராஸ்க்கு வரும்போது எங்கள் மாமா மாதம் பணம் வந்து 85 ரூபா மணி ஆர்டர் பண்ணுவார். மணி ஆர்டர் பண்ணால் அந்த போஸ்ட்மேன் கொடுக்குறாங்க, அவனுக்கு 1 ரூபாய் கொடுத்துருவேன், டிப்ஸ் கொடுத்துருவேன், 1 ரூபா கொடுத்துருவேன். அப்போ 84 ரூபா இருக்குது. இப்போ பட்ஜெட் போடாமல் நேரம் இந்த புகாரி ஹோட்டலில் கூட போய் உட்காருவேன். உட்கார்ந்த உடனே அரை பிளேட் பிரியாணி, அதாவது 80 பைசா. அரை பிளேட் பிரியாணி வந்து 80 பைசா. அரை பிளேட் பிரியாணி வாங்கி ஒரு ஆம்லெட் 50 பைசாய்க்கு வாங்கி சாப்பிட்டு, ஃபலூடா யாராவது சாப்பிட்டீங்கன்னா ஃபலூடா ஆம்லெட் என்ன டேஸ்டாக இருக்கும் ஃபலூடா. இதெல்லாம் 3 ரூபாய்க்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் மிச்சம் பட்ஜெட் போடுவேன். அப்படி அந்த புகாரி ஹோட்டல் நினைச்சா எனக்கு உடனே அதுதான் ஞாபகம் வரும். இந்த படம் வரைஞ்சது பிலால் ஹோட்டல் ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல் வாசல் இருந்து இந்த படத்தை 1961 வரைஞ்சேன். இப்போ நீங்க அது நேராக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ளூ டாட் ஒன்று தெரியும். அந்த கிரீன் டாட் இருக்கிறத இப்போ சாந்தி தியேட்டர். அப்புறம் சாந்தி தியேட்டர் கட்டல 61 ஞாபகத்துக்கு பாருங்க. அந்த சாந்தி தியேட்டர் அந்த ஒயிட் ஸ்பேஸு ஒரு ப்ளூ ரவுண்ட் இருப்பாங்க, அந்த இடத்துல சாந்தி தியேட்டர் இருக்குது. இந்த பில்டிங்ல வந்து நேரு கஃபேன்னு உங்களுக்கு யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. 1956-57 நேரு கஃபேன்னு ஒரு ஹோட்டல் இருந்து, நேரு கஃபேன்னு. அதுக்கு அடுத்த சந்தையில் தான் இன்னைக்கு சொல்லி தேவி பேரடைஸ் ஸ்டேட் சொல்லிங்கன்னா தேவி தியேட்டர் மொத்தமே ஒரு சாலிடா ஒரு ஹாலோ பிளேஸ். அதில் வந்து ஒரு செட்டியாரை வாங்கி கட்டினாங்க. அதெல்லாம் வந்து ஹாலோ இருக்கும்போது இந்த படத்தை நான் 1961 இந்த படத்தை வரைஞ்சேன். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் பிக்சர். இது வந்து இந்த பாருங்க, கை ரிக்ஷா போயிட்டு இருப்பாங்க. கையில் ஒருத்தர் ரிக்ஷா எடுத்துட்டு போகிறான். சைக்கிள் ரிக்ஷா எல்லாம் வரல, அதுக்கு முன்னாடி கை ரிக்ஷா எடுத்துட்டு போகிறான் 1961. இதை ரோட்டில் உட்காந்து படம் வர்றது ஈஸி நினைக்காதங்க. சைக்கிள் இருக்குது. எங்கள் அம்மா சொல்லி 400 ரூபாய்க்கு ஒரு சைக்கிள், ராபின் ஹுட் சைக்கிள் வச்சிருந்தேன். சைக்கிள் ஸ்டாண்டில் அந்த ஃபிக்ஸிங் போர்டு, இந்த போர்டு இருக்குது, அந்த போர்டை வந்து அப்படி பிடிச்சிட்டா அதில் பேப்பர் மாட்டிப்போம். வச்சுட்டு கேரியரில் வந்து கலர் பேலட்னு பேர், அந்த வண்ணமாக கலரில் இந்த பேலட்டை வச்சுட்டு கேரியரில் வச்சுட்டு அந்த கேரியரை தொட்டு இந்த சீட்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே வரையணும். வரையும்போது ரோட்டில் போகிறவங்கலாம் எவன்டாங்க குறுக்கு வந்து நின்றுருக்கான் சைக்கிள் வச்சு அப்படின்னு ஒரு முறைச்சிட்டு போவாங்க. முறைச்சிட்டு ஆஃபீஸ் போவான், ஊர் நியாயமான ஆஃபீஸுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கும். முறைச்சிட்டு போனான்னா ஆஃபீஸில் ரோட்டு நடுவு நிற்கிறான்னு சொல்லிட்டு திரும்பி வந்தவன் பார்த்துட்டு, இல்லைடா ஃபோட்டோ எடுத்தோம்னா வாங்கியிருக்கேன் சுற்றிட்டு ஒரு 50 பேர் வேடிக்கை பார்ப்பானுங்க. அது ரியாக்ஷனே பண்ண மாட்டேன், அப்படியே பேசாமல் பார்ப்பேன். இந்த படம் வந்து அந்த பஸ் பாருங்க. இப்போ இந்த சைடு ஒரு புஷ் இருப்பாரு, சவுக்கு புஷ் இருக்குது, அதுதான் மவுண்ட் ரோடு போலீஸ் ஸ்டேஷன். அது அந்த கோ வித் கால்டெக்ஸ் அந்த போர்டு வந்து இப்போ மாற்றிட்டாங்க, வேற போர்டு. இப்போ ரீசெண்டாக கூட நான் போய் ஃபோட்டோ எடுத்தேன். இந்த எல்ஐசி பில்டிங் வந்து நான் மெட்ராஸ் வரும்போது 12 மாடி தான் கட்டியிருக்காங்க. 12 மாடி, 13 எல்லாம் கட்டல, 14 மாடிலாம் கிடையாது. அப்போ நான் மெட்ராஸ்க்கு வரும்போது கடைசி மாடி கட்டிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு வேடிக்கை ஒன்று பார்த்தேன். எல்ஐசி பில்டிங் மேலே 1958 1957 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி கலைவாணர் இறந்து போறாரு. கலைவாணர் NS கிருஷ்ணன் 1957 ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி இறந்து போறாரு. நான் அடுத்த வருஷம் இங்கே வரேன். கலைவாணர் வந்து நீங்க ஒரு நகைச்சுவை நடிகனுக்கு நீங்க காமராஜுக்கு பெரிய கூட்டம் வந்து, எம்ஜிஆருக்கு பெரிய கூட்டம் வந்து, அண்ணாவுக்கு வந்து கூட்டம், மொத்த மவுண்ட் ரோடு ஃபுல்லா இருந்து ஒரு நடிகனுங்க, காமெடி நடிகனுங்க. அந்த நடிகன் இறந்து போனப்ப எல்ஐசி பில்டிங் இந்த 12வது மாடியில் இருந்து ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. இந்த வீடியோ சொல்லுங்க, அந்த ஃபிலிம் எடுத்துருக்காங்க. அந்த ஃபிலிமை நான் பார்த்தேன். ஃபிலிம் பார்த்தா இந்த பக்கம் மேக்க பார்த்தா ஜெமினி ஸ்டுடியோ கம்ப்ளீட் கிட்ட 1 கிலோமீட்டர். ஜெமினி ஸ்டுடியோ மவுண்ட் ரோடு தலையே கிடையாது, வெறும் தலை, ரோடே கிடையாது, வெறும் தலை. அப்படியே பேன் பண்ணிட்டு வராங்க. ஸ்பென்சர் பக்கத்தில் வந்து அங்கே வந்து அந்த வண்டி வருது, ஊர்வலமா வந்து உடம்ப தூக்கிட்டு வர வண்டி அந்த இடத்துல வந்துருக்கு. அந்த பக்கம் வெறும் தலை, இந்த பக்கம் ஸ்பென்சர், ஹிக்கிம் பாட்டம் பில்டிங்கு, இங்கே மவுண்ட் ரோடு, பிலால் ஹோட்டலு, அப்படியே இந்த பக்கம் அண்ணாத்தர் சேலை கிடையாது. அப்போ அந்த ஏரியா மொத்தம் கிரௌடு. அந்த மாதிரி என் லைஃப்ல கிரௌடே பார்த்துல. அதை வந்து ஷூட் பண்ணது இந்த எல்ஐசி பில்டிங் மேல தான். இந்த படம் வந்து இதே கோணத்துல வந்து அந்த பக்கம் பிலால் பக்கத்துல ஒரு படம் வரைஞ்சேன். அந்த படத்துல வந்து இன்னொரு ஆங்கிள் வரைஞ்சோன்னா அது யுத்த நிதி 1962 வார் சைனாவுக்கு மெட்ராஸ் வார் நடந்துச்சு. வார் நடக்கும்போது நேரு சொன்னார் யுத்த நிதி கொடுங்கன்னு சொன்னாரு. உடனே நாங்களாம் ஓவிய கல்வி மாணவர்கள் எங்க பெயிண்டிங்ஸ் வந்து கிஃப்டா கொடுத்தாங்க. யாருக்குன்னா விலைக்கு வாங்கிங்க, அந்த பணம் வந்து யுத்த நிதிக்கு போகணும். நம்ப மாட்டாங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த காமராஜரும் பக்தவச்சலமும் எங்க ஓவிய கல்லூரிக்கு வந்து அந்த பெயிண்டையும் இந்த விலைக்கு வாங்கிட்டு போனாங்க. அந்த படம் வித்து போச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கு. அடுத்த படம்
இது வந்து நான் படித்த ஓவிய கல்லூரியுடைய அந்த மெயின் பில்டிங் இப்போ எப்படி இதே கலர் தான் இருக்குது. அதாவது சிவப்பு கலர்ல ரெட் கலர் இருக்கிற பில்டிங் எல்லாம் மெட்ராஸுக்கு எல்லாமே வெள்ளக்காரன் காலத்து பில்டிங். நல்லா ஞாபகம், இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி ஒரு 100 வருஷம் முன்னாடி. ரஃபா மெட்ராஸ்குள்ள நீங்க பார்க்குற எனி பில்டிங் இன்க்ளூடிங் ரயில்வே ஸ்டேஷன், பீச் ரோடு இருக்கிற எல்லா பில்டிங், யூனிவர்சிட்டி பில்டிங், அது செனட் பில்டிங், எல்லா பில்டிங், இப்போ பிரசிடென்சி காலேஜ், அந்த ரெட் பில்டிங் நீங்க எங்கெல்லாம் மெட்ராஸ் பார்க்குறீங்க எல்லாமே 100 years ஓல்டு, எபோவ் 100 years ஓல்டு. அந்த இது வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷன். ஒரு பிரைவேட் மேன் ஒருத்தன் ஒரு பெரிய பெயிண்டிங்காக ஒரு ஸ்கூல் நடத்துகிறான். அந்த ஸ்கூல் நடத்தி பெருமை, பட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அந்த ஸ்கூலை ஹேண்ட் ஓவர் பண்ணுறான். 165 years ஓல்டு இந்த இன்ஸ்டிடியூஷன். இதில் தான் வந்து நீங்கள் பீச் ரோடில் பார்த்துப்பீங்க, அண்ணா இந்த பக்கத்தில் உழைப்பாளர் சிலை, ட்ரைம்ப் ஆஃப் லேபர் அப்படின்னு உழைப்பாளர் சிலை 4 பேர் அந்த கல் தூக்குறமாக இருக்கும். அந்த காந்தி சிலை, இந்த ரெண்டையும் வந்து சிலையை செஞ்சவர் தேவ் பிரசாத் ராய் சௌத்ரின்னு பாரு. தேவ் பிரசாத் ராய் பெங்கால் பேசாடு ஆர்டிஸ்ட் கம் ஸ்கல்ப்டர். அவர்கிட்ட தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஒரு வருஷம் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு லெட்டர் போடும்போது லேட்டாகி போனால மோகன்தாஸை போய் சேர்ந்து அந்த டைமில் ரிட்டையர் ஆகிட்டு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு தேவ் பிரசாத் ராய் சௌத்ரி. அவர்கிட்ட படிக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரே வருஷம் மிஸ் ஆகி போச்சு. அந்த கல்லூரியை நான் வந்து வாட்டக்கரில் வரைஞ்சது, இதெல்லாம் வரைஞ்சது கிட்டத்தட்ட 60 வருஷம் முன்னாடி வரைஞ்ச படங்கள். நெக்ஸ்ட் கரெக்டாக இந்த படத்துக்கு 65 வருஷம் ஆகுது. கற்பனை பண்ணி பாருங்க, 65 வயசு யாருக்கு இங்க கை தூங்க யாராவது 65 வயசு ஒருத்தரையும் காணும். 65 வயசு ஆகுது. இந்த படத்துக்கு வந்து 65 வயசு ஆகுது. 1960 வீட்டுல இருந்து வழக்கம்போது சைக்கிள் போய் இப்போ அந்த பில்டிங்லாம் அப்படியே இருக்குது. அது பாம்பே மியூச்சுவல் பில்டிங்கு, அந்த அர்மனி ஸ்ட்ரீட் போகிற சர்ச்சு, அர்மனி ஸ்ட்ரீட் அந்த தெருவுக்கு பேர். அந்த சர்ச் அங்கே கேத்தலிக் சென்டர் இருக்குது, ஆப்போசிட்டில் லைட் ஹவுஸ் இருக்குது. இதை வந்து வழக்கம் போல் போய் அந்த ரோடு வந்து இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் லைன் பீச், இந்த பக்கம் பிரிஞ்சு போகுது. நேராக பாரிஸ் கார்னர் ரோடு இருக்குது, ஹைகோர்ட் ரோடு. அந்த முனையில் ஒரு ட்ரையாங்கில் ஒரு புல்வெளி இருக்குது. அந்த புல்வெளிக்கு கொண்டு போய் சைக்கிள் தூக்கி ஸ்டாண்டில் வச்சுட்டு வழக்கம் போல் அந்த போர்டை கையில் பிடிச்சிட்டு அந்த பேரட்டை கேரியரில் வச்சுக்கிட்டு 3 மணி நேரம் 1960 3 மணி நேரம் வரைஞ்ச ஓவியம். இப்போ நான் ரீசெண்டாக போய் நான் ஃபோட்டோ எடுத்து என் புக்கில் என்னோட புக்கில் வந்து அதை போட்டுருக்கேன் நான். இது கற்பனை பண்ணி பாருங்கள், இதை நான் வரைய 19 வயசு. இந்த மாதிரி படங்கள் தான் அவங்க இந்த போஸ்டர் கார்டை அவங்க போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மகாபலிபுரத்துக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்க ஓஎம்ஆர் ரோடுன்னு. ஓஎம்ஆர் ரோடு தான் ஒரு ரோடு. இப்போ ஈசிஆர் ரோடுங்க அது ரோடே கிடையாது. ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தோம் நம்மலாம். ஈசிஆர் ரோடு என்று ஒன்று கிடையாது. ஈசிஆர் சொல்றீங்கன்னா ஈசிஆர் ரோடு கிழக்கு கடற்கரை சாலை ஒன்று கிடையாது, ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஓஎம்ஆர் ரோடு சொல்றீங்க அதுதான் ஒரிஜினல் மகாபலி ரோடு. எப்படி இருக்கும், வண்டி தான் போக முடியும். வண்டி போனா கூட விட்டு போ. தார் ரோடு, சிங்கிள் ரோடு, டபுள் ரோடு, சிங்கிள் ரோடுல தார் ரோடு போட்டிருக்காங்க. அதுல இங்கிருந்து சைக்கிள்ல 1961 எனக்கு 20 வயசு இருக்கும்போது இங்கே சைக்கிளில் மகாபலிபுரத்துக்கு நானும் சேனாபதினு ஒரு ஃப்ரெண்டு, அவன் இப்போ சோழமண்டல ஆர்டிஸ்டாக இருக்கான், அவன் நானும் சைக்கிளில் போனேன். சந்திரசேகர் வந்திருக்கானா? சந்திரசேகர் அவன் கிளாஸ்மேட் வந்திருக்கானா? ஓகே. சந்திரசேகர், மேனுவல், சேனாபதி, பாவானந்தா 4 பேரும் போனோம். 2 பேர் சைக்கிளில் போனோம். நேராக போனோம். அங்கே தங்கறதுக்குள்ள வடக்கு ரோட்டில் படுத்துக்கணும். சும்மா நீ நடிக்கிற கிடையாது, காருக்கு ஆடி கார்லாம் பேசியிருக்காருங்க. ரோட்ல படுத்துக்கோ. நேராக போவோம், லொக்கேஷன் சுற்றி பார்த்து எங்கே படம் போடலாம்னு. அங்கே வந்து இப்போ இருக்குது அக்ரஹாரம் இருக்குது. மகாபலிபுரத்துக்கு போன அக்ரஹாரம் வந்து மகாபலிபுரத்து ஊர் பக்கத்தில் மேற்கு பார்த்து ஒரு தெரு இருக்குது, அதுக்கு பேர் அக்ரஹாரம். அந்த அக்ரஹாரத்தில் ஐயர்கள் குடியிருக்கிற இடம். அங்கே போயிட்டு நைட்டில் தங்க முடியாது தெரிஞ்சோன்னா நேராக பார்த்தோம். ஒரு மாடு ஒரு நாய்க்குட்டி நாடு இருந்தது. தெருநாய் இருக்குமே, தெருநாய் நாடு சென்னையில் படுத்துருந்தது. வெள்ளாட்டு குட்டி படுத்துட்டு இருந்தது. நேராக கதவை தட்டின ஐயர் வெளியே வந்தார். சாமி தென்னையில் நாங்கள் நைட் பார்த்துக்கலாமான்னு. போங்க போங்க படுத்துட்டு போங்க அப்படின்னாரு. அப்போ இந்த 2 ஆட்டுக்குட்டியை விரட்டி விட்டு அந்த நாயை விரட்டி விட்டு நாங்கள் நைட்டில் படுத்துட்டு காலையில் டாய்லெட் போனோம்ல, மக்கள்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, ஜனங்கள் தூங்கிட்டு போது திருட்டுத்தனமாக போயிடுவோம். காலையில் ஒரு 4 மணிக்கு எழுந்து டாய்லெட் எங்கேயோ போய் கடலோரமாக போய் அலம்பிட்டு நேராக வந்து குளிக்கெல்லாம் வசதியெல்லாம் கிடையாது. நேரம் மாமல்லபுரம் கபே. இப்போ இந்த ஹோட்டல் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 4 years பேக் போயிருந்தேன். மாமல்லபுரம் கபே 1961 சீனியர் மோஸ்ட் நார்த் ஃபேஸிங்காக இருக்குது மாமல்லபுரம் காபே. அங்கே டிஃபன் சாப்பிட்டு முதல்ல கடற்கரையை ஒரு நாள் வரைஞ்சோம். அப்புறம் 5 ரதங்களை ஒரு நாள் வரைஞ்சோம். அப்போ அதில் வந்து 5 ரதங்கள் பேக் சைடு உள்ள பகுதி. இந்த 5 ரதங்களில் முன்னாடி ஒரு 2 ரதங்கள்ல பேக் சைடு இந்த படம் வரைஞ்சோம். இதை 2-3 நாளில் வரைஞ்சி முடிச்சுட்டு திருக்குள்ள வயலான்னு சைக்கிளில் போனோம். சைக்கிளில் போயிட்டு திருக்குள்ள கொண்டு ரஃபா 18 மைல் நினைக்கிறேன். போயிட்டு பேய் மழை. இது போல வாட்டர் கலர் தண்ணி மட்டும் மொத்தம் க்ளோஸ் ஆகிடும்.
நடுங்கிட்டு இருக்கும். மழை இருந்துட்டு வருது. மழை வந்தோடனே எங்க கூட வந்து 2 பேர் சைக்கிளில் வரோம், 3 பேர் பஸ்ஸில் வராங்க. பின்னாடி பஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் 15 கடவுளே சீக்கிரம் வந்து காப்பாற்றுக்கணும். இப்போ தண்ணி பட்ட படமெல்லாம் போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக பஸ் வந்தோடனே இந்த வரைஞ்ச 4 படத்தையும் தூக்கி அந்த பஸ் ஜன்னக்குள்ளே போட்டு பிடிச்சிக்கடா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்டு அப்படி நனைஞ்சிக்கிட்டே போனேன். கற்பனை போகிறேன், நனைஞ்சிக்கிட்டே திருக்கணும் போகிறேன். நனைஞ்சிட்டு எப்படி போயிருந்தா ஸ்விம்மிங் போயிருக்கீங்க, நீச்சல் தாடிக்கிறீங்க இல்லையா, தண்ணி வேணும் அந்த மாதிரி மழை பெஞ்சா வாய் ரொம்பிட்டு இருக்குது. அது துப்பிட்டே சைக்கிள் ஓட்டி போனோம். அங்கே போய் திருக்கல்குளத்தில் போய் தங்கிட்டு மலை மேலே போனோம். இங்கே கழுகு வந்து தீனி சாப்பிடுனாங்க. அன்னைக்கு பார்த்து கழுகு வரல. மேலே உட்காந்துட்டு திருக்குளக்குண்ட அந்த என்டையர் வில்லேஜை வந்து லைன் ட்ராங் அது இருந்து காட்டில் அங்கே முடிச்சுட்டு அங்கிருந்து புறப்பட்டு செங்கல்பட்டு போல ஒரு 18 மைல் அங்கே போயிட்டு 40 கிலோமீட்டர்ஸ். அங்கிருந்து மெட்ராஸ் வந்து 40 மைல்ஸ் நினைக்கிறேன், 40 கிலோமீட்டர் வருது. சைக்கிளில் வந்துட்டு இருக்கோம். எங்கே இருப்பாங்க இங்கே புறப்பட்டு அங்கே போய் செங்கல்பட்டு அப்படி புறப்பட்டு செங்கல்பட்டு மெட்ராஸ் சைக்கிள் வந்து இருக்கும்போது ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் நினைக்கிறேன், இந்த தாம்பரம் தாண்டோன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் ஃபேக்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரமா கூட்டம் இருந்துச்சு. என்னையா கூட்டம்னு கேட்டேன். இல்லைங்க ஆயுத பூஜைங்க எல்லாருக்கும் பொலிகடலை கொடுக்குறாங்க. நாங்கள் ஓசைகளை விடுவோமா, நாங்கள் உன்னை சைக்கிள் ஸ்டாண்டை பண்ணிட்டு நாங்களும் கியூ நின்று பாக்கெட்டில் பொலிகடலை உடச்சி போட்ட தேங்காய் கொஞ்சம் வச்சு வெல்லம் பொலிகடலை வாங்கி போட்டு அந்த சாப்பிட்டு மெட்ராஸ் வரைக்கும். அந்த மாதிரி இந்த படத்துக்கு முன்னாடி ஒரு கதை இருக்கு. அடுத்தது ஒவ்வொன்றுக்குமே பெரும் கதை இருக்குது. 1962 நவந்தியான ஒரு பத்திரிகை இப்போ நின்றுக்குன்னு நினைக்கிறேன். நவந்தியாவில் உங்களுக்கு பிடித்த நடிகர்கள் படத்தை நீங்கள் வளர்ந்தால் தரமான படத்தை அச்சிட்டு கீழே உங்கள் பேரை போடுவோம் அப்படின்னாங்க. அப்போ எங்கள் கிளாஸ்மேட்ஸ் நான் பயங்கர கர்வம் உள்ளாள். நான் இந்த விதமாக கர்வம். ஏன்னா நான் பெரிய நடிகை சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த விஷயம் நீங்கள் பார்க்குறப்போ 24 இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பார்க்குற அத்தனை வரைக்கும் 24 வயசோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பவுடர் போட ஆச்சு வெளியே வந்துட்டேன். ஸோ அவன் எனக்கு கர்வம் ஜாஸ்தி. நீ எவனுமே நெருங்க முடியாத மாதிரி. இப்போ சொல்றேன், கையெழுத்துக்கு முடிச்சா கார் தொட்டுக்கு முடிச்சு சொல்றேன். 24 வயதுக்குள்ள என்னுடைய ஸ்டாண்டர்ட்ல ஓவியம் வரைஞ்சவங்க இந்தியாவில் 20 பேர் கிடையாது. 128 கோடி பேர் இருக்கீங்க. நீங்க 128 கோடி பேர்ல வந்தீங்க. 24 வயசுக்குள்ள என்னுடைய ஸ்டாண்டர்ட்ல ஓவியம் வரைஞ்சா நீங்க 20 பேர் பார்க்க முடியாது. இது எப்படின்னா அந்த நவந்தியா பத்திரிக்கை கிளாஸ் மட்டும் 3 வாரத்துக்கு என் பேரு என் படம் வந்துடும் அப்படின்னு. எங்க நவந்தியா நம்ம சொந்தக்காரனுக்கான ஒரு ஆளும் கிடையாது, நீ பாடுறான்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ண, சிவாஜி வந்து படுக்கை பொடிச்சுன்னு ராஜா ராணி படத்துல வந்து சிவாஜி ஒரு மாப்பேசி மாதிரி வெள்ள முடி சென்டர்ல வகுட்டு எடுத்து ஒரு படம், அதை நான் வரைஞ்சு போட்டு என் சொந்த பேர் வந்து பழனிசாமி, காரா பழனிசாமி, காசிகண்டன்புதூர், சூலூர் போஸ்ட், கோவை போட்டேன். முதல்ல போட்டாங்க. உன்ன பசங்க பார்த்தா டேய் என் படம் வந்துச்சு பாரு பேரோட. என்ன சும்மா இருக்க மாட்டோமா? ஒன்று அடுத்த பத்மினி வந்து சம்பவ ராமாயணத்தில் பத்மினி ஆக்ட் பண்ணது. அந்த சென்டர் போர்டு எடுத்து சீதா கேரக்டர் அதை போட்டு இப்படி கொஞ்சம் பத்மினி வளர்ச்சி போட்டு சும்மா கூடாது. அதே பேர் போட்டு ஒத்துக்க மாட்டான்ல. ஒன்று பேரை மாற்றி எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, தண்டபாணி பேர். தண்டபாணி சென்ட்ரல் லாட்ஜ் பொள்ளாச்சி கோவை எனக்கு மாமா ஹோட்டல் அட்ரஸ், சொந்த மாமா ஹோட்டல் அட்ரஸ். அந்த ஹோட்டல்ஸ் போட்டு இந்த பத்மினி போட்டு அதை பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் இருக்க மாட்டோம்ல. அடுத்த கடைசியாக ஒரு படம் போட்டேன், டெய்சி ராணின்னு. உங்களுக்கு அம்மா கூட தெரிஞ்சுக்கலாம். 1956 பெரிய ஆர்டிஸ்ட் டெய்சி ராணி, ஒரு கேர்ள் பாய் வேஷம் போட்டு நடிப்பா. டெய்சி ராணின்னு நார்த் இந்தியன் கேர்ள், ரொம்ப அழகா இருக்கு அந்த பொண்ணு. இந்த டெய்சி ராணி படத்தை வரைஞ்சி அதை போட்டிருந்தேன். அதை போட்டாங்க. அது பேர் போட்டோம்ல, மெட்ராஸில் மோகனாசம் அப்ரண்டிஸாக இருந்துருக்கேன். பேரை மாதிரி KR பழனிசாமி, 24 ஜெனரல் பேட்டர்ஸ் ரோடு, மவுண்ட் ரோடு, மெட்ராஸ் போட்டு அதையும் போட்டாங்க. இந்த 3 படம் பேப்பர் வந்தோடனே ஒரு பைத்தியக்கார காஞ்சிபுரத்தில் அந்த காசு 1962 பென் ஃப்ரெண்ட் அப்படி கலாச்சாரம் துவங்க வந்து 1962. இப்போ எல்லாம் உங்களுக்கு எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்துடுச்சு, ஃபோன் வந்துடுச்சு. பேனா நண்பர்கள் நம்முடைய கலாச்சாரம் வந்து 1960 தான் வருது. அப்போ ஒரு பையன் இந்த 3 படத்தையும் பார்த்துட்டு என் அட்ரஸ் கண்டுபிடிச்சி எங்கள் லெட்டர் போனான். உங்கள் ஓவியத்தை நான் பார்த்து மிக சிறப்பாக இருக்குது, நாம் நண்பர்களாக இருந்து கொள்ளலாம், என் வில்லேஜ் லெட்டர் போடலாம். எங்கள் அம்மா அங்கேருந்து ரீடைரக்ட் பண்ணுறாங்க மெட்ராஸுக்கு. லெட்டர் வருது. வந்துட்டு நான் 3 படம் நான் தான்ப்பா வரைஞ்சேன். அப்படியா? அப்படின்னா நான் இந்த மாதிரி படைய ஸ்பாட் பெயிண்டிங் வரையலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு படம் கண்டிப்பாக நீங்கள் வாங்க, நீங்கள் எங்கள் வீட்டில் தங்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்கலாம். சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு 62 நேராக போகிறேன். 20 rupees பட்ஜெட் வேணுங்க. காஞ்சிபுரத்தில் போய் 4 நாள் வரைக்கும் 20 rupees. பஸ்ஸெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், பஸ்ஸுக்கு தனியாக இருந்துக்காது. 20 rupees இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு போனேன். நேராக போய் நான் டைரி எழுதிட்டு 1961 ஐ எம் ரைட்டிங் டைரி சின்ஸ் 1961. 64 years ஐ எம் ரைட்டிங் டைரி. இப்போ நீ போனால் மரியம்மா வந்து நாளைக்கு என்டர் ஆகிடுவாங்க என் டைரியில்.
ஸோ என்டையர் பீப்புள் 1964 டைரி எழுதியிருக்கேன். அந்த டைரி லா காலேஜ் பக்கத்தில் மர்சல் பஸ் ஸ்டாண்ட் இருந்து 6:45 நான் பஸ் ஏறினேன், காஞ்சிபுரம் பஸ் ஏறினேன். 8:30 காஞ்சிபுரம் போய் இறங்கினேன், டைரியில் இருக்குது. இறங்கிட்டு அங்கேருந்து காஞ்சிபுரம் வேற, சின்ன காஞ்சிபுரம் வேற. சின்ன காஞ்சிபுரத்தில் 491 காந்தி ரோடு, துரசாமொழியார் அண்ட் சன்ஸ், அதான் அட்ரஸ். நேராக சைக்கிள் ரிக்ஷா பிடிச்சி அந்த சைக்கிள் ஏறி உட்காந்து நேராக அங்கே போனேன். போய் கடைக்கு போய் நிற்கிறேன். ஒரு கருப்போடு பையன் சோட்டம்லேயே உட்காந்துருக்கான். எங்கள் துரை சவுந்தரராஜன் யாருங்க, நீங்கள் யார் சார்? நான் சென்னை இருந்தவரை. ஐயோ நீங்கள் தான் அவன் கட்டி பிடிச்சி. முன்பின் தெரியாது, லெட்டருடைய தொடர்பு. ஒரு வருஷமா லெட்டருடைய தொடர்பு இருக்கு, பட் முன்பின் பார்த்து இல்லை. அவன் என்ன கட்டி பிடிக்கிறான், அவன் கட்டி பிடிக்கிறான். வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம் சார். நீ எங்கள் வீட்டில் தங்கன்னு சொல்ல, வேறு எங்கே தங்க முடியும், கையில் காசு இருக்குதா ஓட்டல் போகிறது? கண்டிப்பாக வரான்னு சொல்லிட்டு போய் அவன் வீட்டில் அவன் ஓசிட்டு தங்கிட்டு, நம்ப மாட்டேன், ஃப்ரெஷ்ஷாக கண்ணுதில் பால் கறக்குறாங்க. மாட்டுலேருந்து என் கண்ணுதில் பால் கறந்து நுரையே அவன் அப்படி கொண்டு போய் காய வச்சு, தண்ணி கலக்காம காய வச்சு 1 லிட்டர் பால் கொடுக்குறாங்க எனக்கு. நெய்யாது 1 லிட்டர் பால் குடியா நீ அப்படிங்கிறான். குடிச்சிட்டு ஓசியில் அவன் வீட்டில் தங்கிட்டு முதல்ல ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு போனேன். அங்கே நல்ல ஞாபகத்துங்க, சைவம் வைணவம் ரெண்டுமே இருக்குது காஞ்சிபுரத்தில். இது வரதராஜ பெருமாள் கோயில், அது ஏகாம்பர ஈஸ்வரர் கோயில். அங்கே வந்து சைவம், இங்கே வைணவம். ஸோ நேரம் என்ன பண்ண, ஏகாம்பரேஸ்வரர் கோயில் போய் படம் வரையலான்னு போய் கேட்டேன். போனால் அவர் இந்த கோயில் இன்சார்ஜ் ஒரு பெரிய சொன்னார், படம் வரைய போலையா, இங்கே தென்னைமரமெல்லாம் காயுது, உங்கள் பிரின்சிபால் சொல்லி தண்ணி ஒடிச்சு. தென்னை ஏங்க ஓவிய கல்லூரி பிரின்சிபால் வந்து காஞ்சிபுரம் இருக்கிற கோயில் இருக்க தென்னைமரத்துக்கு அவர் போய் தண்ணி விடுவாரு? நீ வெளியே போடான்னு சொல்லாமல் அதுக்கு பிறகு இந்த கிண்டல் பண்ணுறான். ஸோ இந்த ஆள் விட மாட்டான். நான் என்ன பண்ணேன், நேராக அங்கே போனேன், வரதாஜ பெருமாளுக்கு போனேன். இப்போ நீ படங்கள் கம்மியாக போட்டிருக்கீங்க, நான் 5 படம் இல்லை. வரதாஜ கோயில் போயிட்டு மெயின் கோபுரம் அந்த மண்டபம் ஒரு படம் வரைஞ்சேன். 2வது வந்து 100 கால் மண்டபம் இருக்கு, வெறும் 100 கால் மண்டபம், வெறும் மண்டபமே போய் பாருங்க. 100 கால் மண்டபம் தனியாக இருக்குது, 100 கால் மண்டபம் தனியாக இருக்குது. அப்போ 3 படம் வரைஞ்சிட்டு நேரம் அங்கே போனேன், ஏகாம்பரேஸ்வரர் கோயில். ஓ நீ தான் விட மாட்டேன்னு சொன்னேன், இந்த பாரு அவர் விட்டார். ஓ அவனை விட்டாங்களா, சரி நீ வா அப்படின்னாங்க. அப்படி விட்டதுக்கப்புறம் அங்கே வந்து மெயின் கோபுரத்தை வச்சு ஒரு ஓவியம். அந்த நீங்கள் பார்க்கணும் இந்த மண்டபம், இது வந்து 3.5 மணி நேரம் ஆகுது. இந்த படம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 3.5 hours ஆகுது இந்த படம் வருது. அன்னைக்கு ஒரு வேடிக்கை நடந்துச்சு. ஓவியக்கலையில் என் படம் படித்த ஃப்ரெண்டு ஒருத்தர் ரகுராமன் பேர். அவனுக்கு காலையில் முகூர்த்தம். டேய் முகூர்த்தம் 9:10 அப்படின்னா, நான் படம் வரைஞ்சிட்டு வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னேன். இந்த வாட்டக்கடை ப்ராப்ளம் என்ன, ஆயில் பெயிண்ட் வந்து நீங்கள் பாதி படம் வரைஞ்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் வந்து வரையலாம், பெயிண்ட் ஒன்றாகாது. இல்லை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிச்சு கூட வந்து கண்டினியூ பண்ணலாம். ஆனால் வாட்டர் கலரை வந்து ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபினிஷ் பண்ணி ஆகணும். வேறு வழியில் 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண முடியும் போது 12:30 ஒன்று ஆகி போச்சு. அதுக்குள்ளே அங்கே முகூர்த்தம் முடிஞ்சிச்சு, 2 முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. இப்போ கல்யாணத்துக்கு போக முடியாமல் போச்சு. தப்பாக நினைச்சுக்கணும் சொல்லி ஒரு சந்திரசேகர் உட்காரமா. சந்திரசேகர் இவர் தான் இந்த ஓவியங்களில் பாதி ஓவியங்களில் கூட வந்து சந்திரசேகர்னு. அவங்க வீட்டில் அது பின்னாடி சொல்கிறேன், அவங்க வீட்டில் ஓசியில் 3 நாள் ஓசியில் தங்கி, அவங்க வீட்டில் அம்மா பெரியம்மா சோறு போட்டாங்க. ஓசிலேயே சாப்பிட்டு 3 நாள் ஓசிலேயே தங்கிட்டு, அதுக்கப்புறம் அவர் கொடுத்தா வந்து கன்னியாகுமரிலாம் போனேன், மதுரை கோயிலில் வரைஞ்சேன். சந்திரசேகர்னு பேர். என்னோட புக்கில் நிறையா வரார். நான் அவர் ஒன்றா படித்தவங்க. கிட்ட என்னோட ஏஜ் தான் அவர், என்னோட ஏஜ் அவர் உங்களுக்கு பார்க்கறதுக்காகவே வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் வரைஞ்சாச்சு. இப்போ அந்த ஃப்ரெண்டு வந்து ரகுராமன் பேர், அவனுக்கு முகூர்த்தம் முடிஞ்சு போச்சு. வேறு வழியில் தந்தி அடிக்கலாம்னு போய் போட்டால், சார் தந்திக்கு எவ்வளோங்க செலவுன்னு கேட்டேன். தந்திக்கு வந்து 2 ரூபா 50 பைசான்னாங்க. நம்ம கையில் இருக்கிறது 2 ரூபா 50 பைசா. எது பட்ஜெட் தீர்ந்து போச்சு. இப்போ ஊருக்கு போகிறதுக்கு 2 ரூபா தேவை. 2 ரூபா பாக்கெட் வச்சு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு 2 ரூபா 50 பைசா. தந்தி அடிச்சு ஊருக்கு எப்படி போகிறது? வேறு வழியில் தந்தி அடிக்கல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இந்த குற்ற உணர்ச்சி இருக்குது. ரகுராம கல்யாணத்துக்கு போல அவன் தந்தி அடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு வரலாறு இந்த காஞ்சிபுரம் ஓவியம். நெக்ஸ்ட் இதுதான் நான் சொன்னேன், வரலாற்று பெருமாள் முதல்ல போய் ஸ்பாட் பெயிண்டிங் முதல் நான் பண்ணதுதான். அது யாருமே ஒன்றும் அனுமதி பிரச்சனை இல்லாமல் போய் உட்காந்து வரலாற்று இந்த சைடு ரைட் சைடில் 100 கால் மண்டபம் இருக்கு. இதுதான் முதல் ஸ்பாட் பெயிண்டிங்கில் போய் இந்த வாட்டர் ஒரு தெப்பக்குளம் கோயில் இதை வச்சு நான் முதல்ல வரைஞ்ச வாட்டர் படம் இதுதான். காஞ்சிபுரம் வரலாற்று பெருமாள் கோயிலுடைய மெயின் மண்டபம். நெக்ஸ்ட் இதெல்லாம் கற்பனை பண்ண முடியாது. இது இந்த படத்துக்கு வந்து 65 வருஷம் ஆகுது. ஆக்சுவலு வந்து 65 வருஷம் ஆகுது. செஞ்சிக்கோட்டை யாரா போயிருக்கீங்களா? மேலே போயிருக்கீங்களா? ராஜகிரி இப்போ நான் போக படியெல்லாம் கிடையாது. ராஜகிரி ஒன்று, ராணிமலை பக்கத்தில் இருக்குது. ராஜகிரி அந்த பக்கம் இருக்குது, உயரமாக இருக்குது. இந்த ராணிமலை இருக்குது.
மேலே போகிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸில் ஒழுங்கா கிடையாது, சும்மா காலில் பாதை வைக்க நோண்டி விட்டுப்பாங்க. 8:30 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் மலை ஏறி போக நாக்கு வெளியே வந்துடும். நான் மேலே 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ராணி மலை உச்சிக்கு போகும்போது 11:30 மணி ஆகி போச்சு. உச்சியில் வந்து அந்த பாலம் ஒன்று இருக்குது, அந்த கோட்டைக்கு உள்பக்கம் போகிறதுக்கு அந்த பாலம் இருக்குது. அந்த பாலம் இந்த பகுதி வந்து ஒரு 3 மணி நேரம் நடந்து போய் அங்கே 1960 செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி 1960 இந்த வரைஞ்ச ஓய்வு இருந்தது. அதுக்கு போனேன்னா இங்கேருந்து போனால் போய் இறங்கணும். பஸ்ஸில் இறங்கினோடனே வழக்கு போல் தங்கிறதுக்கு இடம் நமக்கு கிடையாது, கையில் காசு கிடையாது. ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். ஹோட்டல் வீட்டில் ஒன்றும் கிடையாது. 1961 60 ஹோட்டலில் செஞ்சில் ஹோட்டலாம் கிடையாது, சும்மா தெருக்கடை டீ கடை மாதிரி இருக்கும். மேலே பந்தல் போட்டுருக்காங்க, கிழிஞ்சு போன சாக்கு போய் மேலே போட்டு நிழலுக்காக போட்டுருக்காங்க. கீழே வந்து சேர் நாக்கெல்லாம் கிடையாது. மூங்கிலுக்குள்ள மூண்டு உடச்சி மூங்கில் வந்து சேர் மாதிரி போட்டுருக்காங்க. அது உட்காந்து வடை 6 பைசா, கற்பனை பண்ணி பாருங்க. வடை 6 பைசா, பொங்கல் வடை 6 பைசா, இட்லி 6 பைசா. வடை எவ்வளவு சைஸு, இந்த சுண்டுவில் பாருங்க, இந்த சுண்டுவில் ரவுண்ட் ரவுண்ட் அப்படி இட்லி நடுவில் பெரிய ஓட்டை, சுத்தில மட்டும் சின்ன வளைய மாதிரி, அதான் வடை 6 பைசா. ஐயோ என்னங்க இவ்வளோ பெரிய ஓட்டைன்னா 6 பைசாக்கு ஏன் கொடுப்பா இருக்கு மேலே அப்படின்னு. சரி சார் போய் சொல்லிட்டு அதை வாங்கி தண்ணி குடிக்கவே முடியாது, அவ்வளவு ஹெவி வாட்டர். செஞ்சு இப்போ மாஜிப்பான் இருக்க 1960 தண்ணி குடிச்சுன்னா தாகமே தெரியாது, அவ்வளோ ஹெவி வாட்டர் அது. அதை குடிச்சிட்டு போய் வரைஞ்சேன். முதல் படம் வரைஞ்சிட்டு வந்தோன்னே ஒரு 4 மந்த்ஸ் சொன்னார், சார் திரும்ப ராணிமலைக்கு ராஜாபுரத்துக்கு போகாதீங்க, நேற்று ஒருத்தர் பாம்பு கடிச்சு ஆஸ்பத்திரிக்கு போய் செத்து போயிட்டாங்க சார். அந்த இனிமேல் போகாம ராணிமலைக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு. ராணிமலைக்கு போய் மறுநாள் இந்த படம் வரைஞ்சேன். தங்கறதுக்கு வழி கிடையாது, எங்கே போகிற தங்கறதுக்கு ஹோட்டல் கிடையாது, ஹோட்டலுக்கு பணம் கொடுக்க வசதியும் கிடையாது. 4 மந்த்ஸ் சொல்லக்கூடிய அந்த காவலாடி என்ன பண்ணுங்க, காவலாடிக்கு தங்கறதுக்கு வசதி கிடையாது. பாருங்க, ஒரு குச்சி அடிச்சுட்டான், இந்த குச்சி மேலே இந்த பக்கம் கூரை போட்டிருக்கான், அந்த பக்கம் கூரை போட்டிருக்கான், நடுவில் 2 குச்சி இருக்குது. இமேஜின் பண்ணி 2 குச்சி இருக்குது. சுற்றி வெறும் படலை வச்சு கட்டியிருக்கான். படலை வச்சு கட்டி காடா வளர்க்க வச்சுருக்கான். வெறும் டெம்பரரி ஷெட் அது. நடுவில் குச்சி விட்டுருக்கான், 2 பக்கம் பந்த படல் மாதிரி போட்டிருக்கான். சைடில் மறைப்பு வச்சிருக்கானுங்க, வெறும் கதவு மாதிரி வச்சிருக்கிறான். நான் போய் பார்த்தா வந்து ஒரு காடா வளர்க்குறது. நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நான் இங்கே தங்கிலாமாண்ணா, தங்கினா சொன்னார். ஒரு சைடில் அவன் படுத்துட்டான், இந்த பக்கத்தில் நானும் சேனாபதியும் மிச்சம். இந்த இடத்துல அந்த தரை தானே ரூமா, வெறும் தரையில முளையடிச்சு போட்டுருக்கான். தலையில படுத்துருக்கான். ஒரு 18 வயசுக்கு முன்னாடி தூண்ப கனவு வரும்ல, பொம்பளைகள்லாம் வருவாங்கல்ல கனவுல. 16 வயசு பொம்பளை அப்போ கூட லவ்ல பொம்பளைகள்லாம் வந்து அப்போ என்னையா மனுஷன். 16 வயசு கனவுல ஒரு பொண்ணு வருது, தேவதமா வர தேவன் வந்து அந்த கிஸ் பண்றான். கிஸ் பண்ண செலுத்து போய் அட முடிச்சு பார்த்தா இந்த சைஸ் ஒரு பச்சை தவளை நக்கிட்டு இருக்குது. எப்படி ஒரு பச்சை பொண்ணுதான் மொத்தம் கொடுக்கல, பச்சை தவளை இவ்வளவு பெரிய தவளை பச்சை பச்சைன்னு 4 நக்கிட்டு இருக்குது. அதான் கனவு. இப்படி எல்லாம் அந்த செஞ்சி கோடைக்கு ஒரு கதை இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட். இது 1963 டிசம்பர் மாதம். அதாவது நம்ம முன்னே சொன்ன விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்டில் என்னுடைய படங்கள் ஏதாவது வச்சுச்சுன்னா அந்த பணத்தை அப்படியே பேங்க்ல டெபாசிட் பண்ணி குவார்டர்லி ஆஃபர் ஏர்னியர்லியில் அந்த பணத்தை வச்சு தான் இந்த மாதிரி ஊருக்கு வரைய போவேன். அதே மாதிரி எந்த ஊருக்கு போனால் அந்த ஊர் யார் தெரிஞ்சாலுன்னா உங்கள் வீட்டில் ஓசியில் தங்கிக்கிறேன், வீட்டில் வாசல் கொடுத்தா போதும் ஓசியில் தான் தங்குவோம். இங்கே போகும்போது ஆர்டி தயாள்னு ஒரு நண்பர் இருந்தார். அவர் வந்து அந்த விருதுநகர் நாடார் சத்திரம் ஒன்று இருக்குது, விருதுநகர் நாடார் சத்திரம் இருக்குது, அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நான் லெட்டர் தரேன்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்தாரு. இந்த லெட்டரை வாங்கிட்டு நான் இப்பவும் இருக்குது திருவண்ணாமலை கோயிலில் தெற்கு கோபுர வாசலுக்கு பக்கத்தில் தெற்கு கோபுர வீதியில் நார்த் ஃபேஸிங்னா விருதுநகர் நாடார் சத்திரம் இருக்குது. அந்த நாடார் சத்திரத்துக்கு நான் போனேன். பார்த்தாங்க, லெட்டர் வாங்கி பார்த்தாங்க. தம்பி இங்கே சாப்பாடு கொடுக்க முடியாது, குளிக்கிறதுக்கு வசதி கிடையாது, நைட்டு வந்து படுத்துங்க அப்படின்ட்டாங்க. ஓகே சார்ன்ட்டா. நேராக இப்போ நீங்கள் போங்க திருவண்ணாமலையின தென்கிழக்கு பகுதியில் ஒரு குளம் இருக்குது, பெரிய குளம் இருக்குது. அதெல்லாம் மாடு குளிப்பாட்டுவாங்க, பெண்கள் பாத்திரம் பட்டமெல்லாம் கழுவுவாங்க. 7 மணி வழக்கம் 4 மணிக்கு எழுந்து டாய்லெட்லாம் போயிட்டு அங்கே போய் எல்லாம் ரெடி ஆகிட்டு நேராக வந்தோம். வந்துட்டு இந்த இடத்துக்கு போனோம். இது வந்து சன்னதி தெரு போய் நீங்கள் பார்க்க தெரு போய் சன்னதி தெரு, கிழக்கு கோபுரம் நீங்கள் பார்க்குற கிழக்கு கோபுரம், முன்னாடிக்கு சன்னதி தெரு. நேராக அப்படியே வந்தான். நடுவில் ஒரு 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 பில்லர் பில்லர் பக்கத்தில் நின்று திரும்பி பார்த்தேன். இந்த இடத்துல இந்த வியூ நல்லா இருக்குதே, இப்படி கீழே இருந்து பார்த்தா ஃபுல்லாக தெரியாத, ஒரு மாடிக்கு போய் வந்தா நல்லா இருக்குன்னு சொன்னேன். அந்த பில்டிங் தெரிய பாருங்க, அந்த காற்று மணி சேரு, இந்த பக்கத்து பில்டிங்கில் வீட்டுக்கு போய் அம்மா நான் மாடி இருந்து ஒரு படம் வந்துக்கிறேன் அப்படின்னா. அப்போ தொப்பி போய் வச்சுட்டு இருக்கிறேன். அங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு. அப்போ தான் கல்யாணம் பண்ணி மஞ்சக்கறி போட்டுருக்குது.
புருஷன் வேலைக்கு போயிருக்கான். மஞ்சக்கை இந்த டே அப்பா அசோகா உனதாண்டா மஞ்சக்கை கழுத்தில் போட்டுருக்குது. அந்த பொண்ணு சொன்னது எங்கள் வீட்டுக்காரர் வெளியே போயிட்டாரு, நான் தனியாக இருக்கேன், நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேம்மா, தெப்பி வச்சு முடிவு பண்ணாதம்மா, நல்ல பையம்மா, உனக்கு சந்தேகம் வேணா என்னை மாடி அனுப்பிட்டு உள்ளுப்புக்கு அனுப்பி பூட்டி கதை அப்படின்னாங்க. நம்ப மாட்டேங்க, என்னை மாடிக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணு உள்ளுப்புக்கு பூட்டிடுச்சு. பூட்டிட்டு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா மேல் பக்கம் கிளவுட் தெரியலையா, அந்த கிளவுட் வந்து ஸ்பாட் பெயின் ப்ராப்ளம் என்னன்னா மலை இருக்கு, மலைக்கு மேலே நீளம் ஸ்கை தான் இருக்கும். இப்போ கொடைக்கான கிளவுட் மாதிரி கிளவுட் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ நான் ஸ்கெட்ச் எல்லாம் போட கூட கிளவுட் காணாமல் போயிடும். நான் வேற வழி இல்லாமல் ஸ்கெட்ச் கூட போடாமல் இந்த பிளேட் அடியை வச்சு கலர்ஸ் ரெடியாக வச்சு வெறும் வெள்ளை பேப்பரில் டக் அப்படி அந்த கிளவுட் மட்டும் வரைஞ்சிட்டேன். அதாவது ஒன்றுமே ரெடியாக இல்லை. அந்த கிளவுட் மேலே பார்க்குறீங்க, அந்த கிளவுடை மட்டும் வித்தின் 3 செகண்ட் கிளவுட் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் ப்ளூ கலர் தான் இருக்கும். அந்த கிளவுடை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கெட்ச் போட்டு இந்த படம் வரைஞ்சேன். இதை முடிச்சுட்டு அப்புறம் வடக்கு கோபுரம் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் போல அது இருக்குது, 2-3 போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த கோபுரம் வந்து ஜோதி. இப்போ வந்து சமீபத்தில் பேய் மழை பெஞ்சு திருவண்ணாமலை மேலேருந்து பாறைகளாக விழுந்து ஒரு 2-3 வீடெல்லாம் வந்து வீட்டில் வந்து செத்து போயிட்டாங்க. கேள்விப்பட்டீங்களா? செய்தியோட தொடர் உள்ளவங்கன்னா சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு பேய் மழை பெஞ்சு திருவண்ணாமலை மலை உச்சிலிருந்து ஜோதி வைக்கிற மலை மேலே இருந்து பெரிய பெரிய பாறாங்கெல்லாம் ரோடாக கீழே விழுந்து அந்த ரோடுக்கு ஏற்றாப்புக்கு வீட்டு மேலே விழுந்து அந்த வீட்டில் இருந்து குழந்தைங்க பெரியவங்க செத்து போயிட்டாங்க. அந்த ஜோதி வைக்கிற மலைக்கு மேலே போய் உட்காந்து பாதி மணி திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த 4 கோபுரம் அந்த தூரத்தில் வந்து மவுண்ட், அந்த தூரத்தில் ப்ளூ கலருக்கு பார்த்தீங்கன்னா அதான் செஞ்சு நீங்க இங்கிருந்து பார்க்குறீங்களா, அந்த தூரத்தில் ப்ளூ கலர் ஷேடோ மாதிரி அது 22 மைல் நல்லா வருது. இப்போ கலருங்கிறது ப்ளூ ஒரே மாதிரி தான் இருக்கணும், எல்லோருக்கும் ஆரஞ்சு எல்லாம் ஒரே கலர் தான். பட் நீங்க என்ன பண்ணோம்னா தூரத்தோட பகுதியை காட்டும் போது லைட்டாக கொடுக்கணும். அதே ப்ளூ கலர் வந்து லைட்டு ஷேடு கொடுக்கணும், அப்பதான் அந்த டிஸ்டன்ஸ் ஃபீலிங் வரும். அப்போ அப்படியே அந்த ப்ளூ கலர் கொடுத்துட்டு அப்படியே கீழே வர பார்த்தா ஒரு ஃபேடான மாதிரி தெரியும். நல்லா பார்த்தீங்கன்னா புகை சொந்த மாதிரி இருக்கு. அது வந்து பனி பிறந்த இடம், பனி பிறந்த இடம். அது கீழே நல்லா வாட்ச் பண்ணுங்க. அது கீழே ஒரு லேக்கு தெரியுது, அப்புறம் காடு தெரியுது, கொஞ்சம் மரங்கள் தெரியுது. அப்படி இந்த ஆதிய 2 கோபுரத்துக்கு நல்ல ஒரு பகுதி மட்டும் 1.5 மணி நேரம் வரையிருக்கு. ஏன்னா அவ்வளோ கேர்ஃபுல்லாக வந்தால் அந்த டிஸ்டன்ஸ் ஒரு 22 மைல் தூரத்தை வந்து நீங்கள் கலரை காட்டோம்னா அதை நீங்கள் நிறைய டைம் எடுக்கணும். அது இந்த கடைசி இருக்க பிறகு 1.5 மணி நேரம். இந்த 4 கோபுரம் வரையிறது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது. 4 கோபுரம் வந்து நீங்கள் ஒரு 1/2 hour 40 minutes காலையில் 8 மணிக்கு உட்காந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிடாம சாயங்காலம் 4 வரைக்கும் 8 hours. 8 hours நீங்கள் பார்க்குற படம் வந்து 8 hours. ஒன்றுக்கு போனால் போய் ஒன்றுக்கு போய்க்கல, அவ்வளோதான். உங்களை யாரும் துரத்த மாட்டாங்க. நீங்கள் எங்கேயும் டாய்லெட்லாம் அங்கே எதுவும் கிடையாது. ஸோ காலையில் டிஃபன் சாப்பிட்டு போனீங்கன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சிங்கிள் சிட்டிங்கில் வளைஞ்ச ஓவியம் இது 1963 டிசம்பர் மாதம் வரைஞ்சது. அடுத்தது அந்த இது மேற்கு கோபுரவாசம். இது மேற்கு கோபுரம், இது மேற்கு கோபுரம். இதை ஒட்டி தெரு போய் பாருங்க. அந்த இது நேரம் அப்படியே போனீங்கன்னா ரமண மகரிஷி ஆசிரமம் வரும். ரமண மகரிஷி ஆசிரமம் தாண்டி இன்னொரு 3-4 மைல் போனால் சாத்தனூர் டேம். சாத்தனூர் டேம்ல இந்த ரோடு தான் நீங்கள் போகணும். இது ஒரு நாள் மத்தியானம் வரைஞ்சிட்டு இருந்தேன். வரைஞ்சிட்டு ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு நான் போனேன். நல்ல 1962. இப்போ அது இல்லை. ரமண மகரிஷி எவ்வளவு பெரிய செயின்ட். அவர் இடம் வந்து பெரிய ஆலமரம். அந்த ஆலமரம் 500 ஆண்டுகளுக்கு முந்தின ஆலமரம். அந்த ஆலமரம் சுத்திலையும் வந்து இந்த மேங்களூர் டைல்ஸ் போட்டு ஒரு ஷெட் மாதிரி போட்டுருக்காங்க. ஒரு ஷெட் வந்து ஒரு திண்ணை மாதிரி விட்டுருக்காங்க. 5 feet உட்கார மாதிரி பேசி விட்டுருக்கான். அந்த மரத்தை சுத்திலும் ஒரு போட்டுருக்காங்க. அது போட்டு பார்ட்டிஷன் விட்டுருக்கான். மதியம்மா மாதிரி வந்து வெள்ளைக்கார பொண்ணுங்க ஒவ்வொரு ஷெட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு பெயில்ஸ் மேலோட்டம் துணியை போட்டு மெடிசன்ல உட்காந்துருக்காங்க. அது ஸ்டாச்சுவா ஹியூமன் பீயிங்கா ஒரு புருவம் ஆடல, மூக்கச்சல்ல, தலை திருப்புல அப்படி உட்காந்து மணிக்கணக்கா 2 hours 3 hours 4 hours 5 hours மெடிடேஷன். அது மாதிரி 6-7 பேர் அது மாதிரி மெடிடேஷன் பண்ணுறத நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அப்பவே தெரிஞ்சு போச்சு. நான் வந்து ஓவியனாருக்கு போனேன். ஓவியனால இந்தியாவில் சோல் கிடைக்காது. உங்களுக்கு இப்போ சொல்ல வைக்க கோச்சிக்காதீங்க. இந்தியாவிலேருந்து ஓவியனா போகிறது பெரிய பாவம், சாபம். ஒரு 5-6 பேர் நல்லா இருக்காங்க. அது பாண்டியில் 7 மணி ஒரு பையன் நல்லா இருக்கான். அப்புறம் இந்த KV ராகவன் ரீசெண்டாக ஒரு ஆள் பார்த்தா அவர் நல்லா இருக்காரு. ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள் தான் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க. இப்போ அவனுக்கு மணியம் செல்வன் ஒரு ஆர்டிஸ்ட், மிகப்பெரிய ஓவியர். அவருக்கு கிட்டத்தட்ட 75 வயசு ஆகுது. அப்பா வாங்கி கொடுத்து வீட்டில் குடியிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு வந்து 18 மணி நேரம் ஓவியம் வரைஞ்சாரு ஜெயராஜ். அவருக்கு இப்போ 88 வயசு ஆகுது. அவரும் வாடகை தான் குடியிருக்கிறாரு. ஞாபகம் வச்சுங்க. இதை நீங்கள் பிக்காசோ வாங்க. பிக்காசோ ஒரு ஐலண்டு, இத்தாலி ஐலண்டு விலைக்கு வாங்க, ஒரு தீவு விலைக்கு வாங்கிட்டான். நம்ம நாட்டில் சொந்தமாக ஒரு பிளாட் கூட வாங்க அவசியம் கிடையாது.
ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு நம்ம ஓவியம் வரைஞ்சிட்டு இருக்கிறோம், பரதேசி ஆகிடுவோம், தாடி வளர்த்துக்குவோம், சடாமுடி வந்துடும், சோறு தண்ணிக்கு வழி இருக்காது, கல்யாணம் காட்சி பண்ண மாட்டோம், வயசாகி போனால் நேரம் இங்கே வந்து இந்த மகர்ஷி ஆசிரமத்தில் மெடிடேஷன் சேர்த்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காலம் மாற்றி நடிகனாக்கி அப்புறம் புதிய யுகம்னு படத்துக்காக ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அதே ஊருக்கு போனேன். எந்த கோயிலில் போய் நம்ம கடைசியில் சாமியாராக நினச்சி போனோம், அதே ரமண மகர்ஷி ஆசிரமம் டோட்டலாக மாறிடுச்சு. கிரானைட், டோட்டல் கிரானைட், பிளாக் கிரானைட், சைடு பால கிரானைட், ஆலமரத்தில் காணும், உள்ள ஒண்ணுமே இல்லை, கம்ப்ளீட்டா மாறம். நீங்க ரிஷிகேசம் நார்த் இந்தியா போனா போய் பாருங்க, ரிஷிகேஷன் உங்களுக்கு என்ன ஞாபகம்? இப்ப கண்ணுக்கு ரிஷிகேஷ்னா ஒரு 500-600 வருஷம் ஆலமரங்கள் நிறைய இருக்கும், ஒரு அருவி வந்துட்டே இருக்கும், கிரீனரி நிறையா இருக்கும், பாறைகள் நிறையா இருக்கும், சின்ன சின்ன பேர்ட்ஸ் இருக்கும், மங்கீஸ் இருக்கும், டோட்டலா டென்ஸ் ஃபாரஸ்டா நினைச்சிருப்பீங்கல்ல, அந்த ரிஷிகேஷ் இல்லை. இப்போ நீ போங்க, அது பார்த்தீங்கன்னா பூரா இப்போ மெட்ராஸ் பில்டிங் தான் போயிட்டாங்க, அந்த அடையாளமே போச்சு. அதே மாதிரி அந்த ரமண மகர்ஷி ஆசிரமம் போனோடனே டோட்டலா மாத்திட்டாங்கப்பா, மாடனா இந்த பில்டிங் தான் போயிட்டாங்கப்பா. விஷயம் ஆசிரமா இந்த இடத்துல இப்படி டோட்டலா மாத்திட்டாங்க. சரி, ஒரு மெடிடேட் பண்ணலான்னு போய் உட்காந்து 10 நிமிஷம் மெடிடேட் பண்ணேன். மெடிடேட் பண்ண உட்காந்துருக்கும் போது கரெக்டாக 5 நிமிஷம் ஆச்சு. ஒருத்தவங்க கலர் தரணும், சார் டைம் ஆயிடுச்சு சார் விடுங்க சார் அப்படின்னாங்க. அப்புறம் வேறு வழி இல்லாமல் பாபு இன்னும் எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம், முடிக்கலாம், 10 நிமிஷம் கரெக்டாக முடிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் போய் உட்காந்தோன்னா மெடிடேட் பண்ண சொன்னால் திடீர்னு ஒருத்தன் வந்து ஐயோ 6 மணி அப்போ எழுந்தியான்னு சொல்லிட்டு மெடிடேட் பண்ணும்போது ஒருத்தர் எழுப்புனா என்ன கோபம் வந்து தெரியுமா? டோட்டலாக அந்த உலகத்தை விட்டு வேற எங்கேயோ தியானத்தை எடுக்கும்போது ஒருத்தர் தொட்டு கிளப்பி வெளியே போனால் எப்படி இருக்கு? பயங்கர கோபம் வந்துச்சு. நாம சமண மகர்ஷி ஆசிரமம் பற்றி எப்படி இமேஜின் பண்ணுவோம், அதுக்கு நேருக்கு மேலே இருந்துச்சு. அப்படி ஒரு கசப்பான அனுபவம் எனக்கு இந்த ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் நடந்துச்சு. அடுத்தது நெக்ஸ்ட், இது வந்து 1961 ஆத்திய தயாளன்னு என் கூட படித்தவர், ஒருத்தர் ஓவிய கல்லூரியில் படித்தவர். அவர் சொந்த ஊர் விருதுநகர், அவருக்கு சொந்த ஊர் இங்கே பாண்டிச்சேரியில் 107 கொசக்கடை தெரு. அது அவங்க வீடு இருந்த இடம் வந்து பாண்டிச்சேரியில் 107 கொசக்கடை தெருவில் அவர் குடியிருந்தார். நீ வா எங்கள் ஊர் வாப்பா, நீ எங்கள் வீட்டில் தங்கிட்டு பரவாயில்லை அப்படின்னாரு. அப்புறம் நேராக நான் போனேன். 1961 அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாண்டிச்சேரி ரயில் கிடையாது, ஞாபகம். பாண்டிச்சேரிக்கு அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ரயில் கிடையாது. பாண்டிச்சேரி பெட்டி மட்டும் கடைசியில் இருக்கும், எக்மோ ஸ்டேஷன்லாம் பெட்டி செப்பரேட்டாக இருக்கும். நேராக விழுப்புரம் போனால் காட்டி விட்டுருவாங்க. காட்டி விட்டோன்னா அங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு போக தனியாக ஒரு என்ஜின் மட்டும் வந்து அந்த பெட்டியை எடுத்துகிட்டு போகும். அப்படி போய் இறங்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாண்டிச்சேரி பார்க்குறேன். அதுக்கு போய் நம்ம ஊரில் அவங்களுக்கு தெரியுமில்ல, எல்லாருக்கும் தெருவில் இப்படி வளைஞ்சான் இருக்கும். பாண்டிச்சேரியில் இப்படி ஸ்கேல் வச்சு கோடு போட்ட மாதிரி இப்படி ஒரு தெருவுனா இந்த தெரு மொத்தம் கடைசி வரைக்கும் ஒரு மைல் வரைக்கும் அந்த தெரு இப்படியே போயிட்டு இருக்கும். இப்படி திரும்பினா இப்போ ஒரு மைல் இப்படியே இருக்கு. ஒவ்வொரு தெரு வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டோமா அவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோணமான ஒன்று பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு அழகான ஊர், வெள்ளக்காரன் பிரெஞ்சுக்காரன் காட்டின ஊர். இப்படி அழகெல்லாம் இருக்கும். போலீஸ்காரன் காமா இருப்பானுங்க. ஆசிரமம் ஒன்று இருக்குது, அன்னை ஆசிரமெல்லாம் ஒன்று இருக்குது. அதே சமயம் இந்த பக்கத்தில் ஒர்க்கர் சைடு ஒன்று இருக்குது. அந்த குடிசைகள் நிறையா இருக்கும், ரிக்ஷாக்கள் நிறையா இருக்கும், சாராயம் வைப்பானுங்க, மீன் விருந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு அது இன்னும் சார் எல்லா ஊருமே இல்லை, எல்லாரும் கோடீஸ்வரன் நிறையா ஏழைப்பாளையம் இருப்பாங்கல்ல, அது மாதிரி அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சைக்கிள் ரிக்ஷா இருந்துட்டு இருக்கும், அது மீன் வரும் நடந்துட்டு இருக்கும். அந்த மக்கள் உட்காந்து அந்த குடிச்சு உட்காந்து சாப்பிட்டுமா அது இருக்கும். அங்கே உஸ்டேரின்னு ஒரு பகுதி இருக்குது, அது 8-9 பேர் இருக்கும். அங்கெல்லாம் போய் நான் 1961 வந்தேன். இதில் என்ன பிரச்சனைனா, இது வந்து பாண்டிச்சேரி கன் மெட்டல், அந்த மேலே டியூப்ளஸ் ஸ்டாச்சு வந்து கன் மெட்டல்னு பிளாக் மெட்டலில் படிப்பாங்க. காலையில் வந்து நான் எழுந்து வரமாட்டேன் நேரத்துக்கு, நீ வேணா போன சைக்கிள் கொடுத்தா. சைக்கிளில் வந்து சைக்கிளில் பெடல்கட்டை இருக்குல்ல சுற்றுறதுக்கு, ஒரு பெடல்கட்டை இல்லை, ஒரு பழக்கட்டுக்கு வெறும் ராடு மட்டும் இருக்குது. அந்த ராடை போய் காசு சுற்றிட்டு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி நேராக போய் காலைல 5:30 மணிக்கு போய் பார்த்தா லைட் ஹவுஸ் இன்னும் இருக்குது. பாண்டிச்சேரி லைட் ஹவுஸ் இருக்குது. லைட் ஹவுஸ் முன்னாடி இருக்கு, சவுத் ஃபேஸில் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்தை ஸ்கெட்ச் போட்டு சன்ரைஸ் ஆகும். பண்ண மஞ்சள் கடை தெரியுமாங்க, அந்த சிலையை பாருங்க, சிலைக்கு நம்ம கீழே பீடத்தில் வந்து எல்லோ தெரியுமாங்க, அது வந்து அந்த எல்லோ லைட்டு, சன் லைட்டு, சன் உதயமாகி அந்த எல்லோ லைட்டு படுது. அந்த எல்லோ லைட்டு அதை கம்போஸ் பண்ணி கிட்டத்தட்ட 1961 அக்டோபர் மாதம் 3 மணி நேரம் வளைஞ்சு ஓடினது. அடுத்தது நெக்ஸ்ட், நம்ம ஆள் இருக்கான், நண்பர் வந்திருக்கான். இது மதுரை வந்து ஓசியில் போய் தங்க சொல்லி சந்தோஷம் வந்திருக்கான். அவங்க வீட்டு தான் ஓசியில் தங்குவேன். அங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து 3 படம் வரைஞ்சோம்.
இதில் மீனாட்சி அம்மன் கோயில் படம் இந்த கார்டில் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வந்து அக்னி வீரபத்தர் அகோர வீரபத்தர் 2 மண்டபம் இருக்குது. ஒரு மண்டபத்தில் அக்னி வீரபத்தர் அகோர பத்தர் 2 சிலை இப்போ காட்ட பாருங்க. அதப்பா அக்னி வீரபத்தர் அகோர வீரபத்தர் உள்ள இந்த ஸ்டாச்சு ஞாபகம். நான் வரைந்த ஓவியங்கள்லேயே லாங்கஸ்ட் டைம் காலை 8 மணிக்கு உட்காந்து சாயங்காலம் 6 மணி ஞாபகத்துங்க. 8 மணிக்கு உட்காந்து சாலையில் 6 மணிக்கு இந்த படத்தை வரைஞ்சி முடித்தோம். சந்திரசேகரன் வீட்டில் வந்து அவங்க பெரியம்மா தான் கடவுள். அவங்களுக்கு சந்திரசேகருக்கு அம்மா இருக்குது, அப்பா இருக்காங்க. பெரியம்மாவுக்கு கணவர் இல்லை. பெரியம்மாவுக்கு ஒரு பையன் தான், சண்முகம் நினைக்கிறேன். சண்முகமா பேரு கணேஷ் வந்து என்ஜின் டிரைவராக இருந்து ஒர்க் கொடுத்தாரு. ஒரே பையன். பெரியம்மாவுக்கு தங்கச்சி, எங்கள் அம்மாவுக்கு வந்து 3 பசங்க 2 பொண்ணு நினைக்கிறேன். 3 பசங்க 2 பொண்ணு தானப்பா. 3 பசங்க 2 பொண்ணு. எல்லாரும் கூட்டு குடும்பம், வாடகை வீட்டு குடியிருக்கிறாங்க. ஒரு ஹால் நடுவு இருக்கு. அந்த ஹாலுக்குள்ள பையன் பொண்ணு எல்லாம் படுத்துக்குவாங்க. நான் இவனும் வெளியில சென்னை போய் தெரு இருக்கு இல்லையா, தெருவுக்கு வெளியில சென்னை இருக்கு. சென்னையில் ஒரு தாபாரம் இருக்கு, சென்னை இருக்கும். அதுதான் நானும் இவனும் படுத்துக்குவோம். உள்ள இடம் கிடையாது. அங்க படுத்துட்டு டாய்லெட் வந்து நீங்க வந்து எந்த வீட்லயும் சொல்ற எந்த வீட்டுல யார் வீட்டுக்கு போனாலும் எந்த வீட்டுல உங்க வீட்டுல டாய்லெட்டை சுத்தமா வச்சிருக்கீங்களோ அது மிக சுத்தமான குடும்பம் அர்த்தம். இன்னைக்கு சொல்லி வைக்கிறேன் உங்களுக்கு. உங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தோன்னே சமையல் கட்டை விட டாய்லெட் வந்து சமையல் கட்டை அசிங்கமா முன் போய் வச்சிருப்பீங்க. டாய்லெட்டை கிளீனா வச்சா அதை விட ஹைஜீன் எருமாடி. எங்க அம்மா பெரியமா வந்து 3 தடவை கழுவாங்க. இந்தியன் டாய்லெட்டை 3 பள்ளிங்கு மாதிரி இருக்கும். பள்ளிங்கு மாதிரி டாய்லெட் இருக்கு பெரியமா. அதுக்கப்புறம் காலை இழந்தோடனே ஆனந்த பவன் எங்க மாமா ஹோட்டல், பிரியாணி ஹோட்டல் இருக்கும். அந்த குளிக்கிறதுக்கு தான் பஸ் கிடையாது. நேரம் ஆனந்த பவன் போவோம். ஆனந்த பவன்ல போய் உள்ள போனா திறந்த வழி குளிக்கணும். முன்னாடி பிரியாணி சாப்பிட்டு இந்த அசோகமே ஆளுகள் பிரியாணி சாப்பிட்டு இலையை தூக்கி போட்டுப்பாங்க. பூரா அந்த ஃபிஷ் நாத்தம், பழைய பிரியாணி நாத்தம், கவிச்சி நாத்தம் மாதிரி வந்து அந்த நாத்தம் வாங்கிட்டு இல்லை குளிச்சுட்டு வருவோம். அப்படி வந்து இதை ஒரு நாள் வரைஞ்சோம். அடுத்த நாள் வந்து உத்தரதாண்டம் பத்திரகால ஒரு நாள் வரைஞ்சோம். அப்போ வந்து திருமணாக்க மகால் 2 நாள் வரைஞ்சோம். வரைஞ்சிட்டு நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த நேரம் மலை திருப்பரங்குன்றம், திருப்பரங்குன்றம் மலைக்கு மேலே வந்து ஒரு தர்கா இருக்குது. தர்கா மேலே வந்து திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த பசுமலை, அந்த ப்ரீவியஸை காட்டினாங்க. அதை பசுமலை அந்த திருமணம் ரோடு, அதாவது 3 மணி நேரம் செருப்பு போட்டு மேலே போகக்கூடாது. செருப்பு போட்டு போக அலை பண்ண மாட்டாங்க. கொதிக்கும் வெயில். இந்த பேர் ஃபுட்டில் நேரம் மேலே போய் உட்காந்து அது 3 மணி நேரம் வரைஞ்சது அந்த ஊருக்கு. இது மதுரை மீனாட்சி கோயில். நெக்ஸ்ட் தம்பி அடுத்தது போடுங்க. இதுலேயும் சந்திரசேகர் தான் சம்மந்தப்பட்டிருக்கான். நாகர்கோவில் பின்னாடி வருது, அதுக்கு ஒரு கதை சொல்லிடுறேன். நாகர்கோவிலில் நாங்கள் படம் வஞ்சிருக்கும் போது தென்காசியில் வந்து நாராயணதாஸ் காந்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாரு. அவங்க வீட்டில் போய் ஓசிரி தங்கன்னு ஒரு லெட்டர் கொடுத்தாரு. உனக்கு அது ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு. நாராயணதாஸ் காந்தின்னு லெட்டர் கொடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் தெற்கு பார்த்து வீடு, கையோடு போட்ட வீடு. இங்கே வீடு வசதியாக இல்லை. முகதேன் பிச்சைன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறான். அவன் புதுசாக வீடு கட்டியிருக்கான். அங்கே போய் தங்கலான்ட்டாங்க. ஸோ வீடு பார்த்தா புதுசாக அதாவது கிரகபிரவேசம் பண்ண பக்க படின்னு இருக்குது. அப்போ இவ்வளோ வசதியாக சொல்லிட்டு மட்டும் நேற்று நைட்டு ஃபுல்லாக அடிச்சிட்டோம். இது சாப்பாடு பிரியாணி போட்டு தீக்கிட்டோம். அப்போ டாய்லெட் வரும்ல, டாய்லெட்டில் வந்து இந்த சொல்லக்காக அசிங்கம் நினச்சிக்காதீங்க. எல்லா மனுஷனும் உள்ள வாழ்க்கை தான் அது. நேராக ஃபுல்லாக சாப்பிட்டு காலையில் முட்டிட்டு வருது. நேராக போய் உள்ள போய் கிளாஸை போய் பார்த்தா கிளாஸை இன்னும் கனெக்ஷனே கொடுக்கல. கிளாஸட் இருக்கு, இந்த கிளாஸட்டு உள்ள வந்து சாக்கு போய் வச்சு அமைக்கிறாங்க. அது இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், நீ வெளியே தான் வெளியே டாய்லெட் போகணும். அங்கேருந்து புறப்பட்டு தென்காசியில் ஏதோ ஒரு ஆறு போயிட்டு இருக்கு. அந்த ஆற்றுக்கிட்ட போனால் சொன்ன சாக்காடிவீங்க. ஆறு இந்த ஹால் லெங்க்ல ஆறு அங்கே போயிட்டு இருக்குது. இங்கேருந்து போனோமா வரிசையாக உட்காந்துருக்கான் சார். வெக்கம் இல்லாமல் எல்லா ஆம்பளை வயசு குத்த வச்சு உட்காந்துட்டு காமராஜர் சீனியர் தோத்து போன கேரமான்னு பாலிடிக்ஸ் பேசுறாங்க. வெளிக்கு போயிட்டு 20 இந்த பக்கம் 20 பேர் இந்த பக்கம் 20 பேர் நடுவில் நாங்கள் மார்ச் பாஸ் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கோம். போய் 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 கட்ட போன கடைசி ஆறு வந்துடுச்சு. இவன் என்ன சொல்ல, எனக்கு முட்டிட்டு வருது சந்திரசேகரன் ஞாபகம் தெரியல, முட்டிட்டு வருது, நான் போயாகணுங்கிறான். நான் பாதிவே தண்ணிக்குள்ள போன முழங்காலைக்கு போட்டு நான் மாட்டேன். இவன் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் அப்படி வேட்டி தூக்கிட்டே போய் அந்த தண்ணியை தாண்டி அந்த போய் டாய்லெட் போயிட்டு வந்தேன். ஞாபகத்துக்கு மறந்துட்டியா நீ? ஞாபகம் இருக்கா? ஆற்றுல தண்ணி போயிட்டு இருக்கு, இடுப்பை தண்ணி போயிட்டு, நீங்க அப்படி வேட்டி தூக்கிட்டு தண்ணியிலே தாண்டி அந்த பக்கம் போய் டாய்லெட் போயிட்டு வந்துட்டான். நான் அடக்கிட்டே போய் நானா குற்றாலத்தில் போய் டாய்லெட் போனேன். ஆயிரங்கன் போதாது வண்ணக்கிளியே பாட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. குற்றால அடி பற்றி பாட்டுலாம் கேள்விப்போங்க. நாங்கள் போனால் அன்னைக்கு பார்த்து சீசன் எல்லாமே மாடு ஒன்றுக்கு போனால் எவ்வளோ தண்ணி வரும், அந்த மாதிரி ஊருக்கு தண்ணி போயிடும். ஐயோ இந்த ஊருக்கு வந்து வேஸ்டாக போச்சு நினச்சிட்டு இருக்கும்போது இல்லை நான் இன்னைக்கு ஒரு நைட் தங்கிட்டு போகலாம் அப்படின்னு சந்திரசேகர் தான் அந்த ஹோட்டலில் போய் குற்றால ஹோட்டலில் போய் இவர் ஃபியூச்சரில் நடிகராக வரப்போறாரு. நான் வச்சுங்க குடியிருக்காங்க.
ஃபியூச்சர்ல ஒரு ஆக்டரா வர போறாரு, இப்ப நடிக்கிற இல்லை இப்பதான் நடிக்க போறாரு அப்படின்னா எங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை, உங்க ஹோட்டல தங்கிடலாமான்னு சொல்லிட்டு நம்ப மாட்டேங்க. இது சாப்பாடு ஹோட்டல், இங்க ரூம் எல்லாம் கிடையாது சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டு போனதுக்கு கல்லாப்பட்டிக்கு அடியில நானும் விவரப்படுத்தணும். கற்பனை கல்லாப்பட்டிக்கு அடியில சந்திரசேகரன் நானும் படுத்து இதே ஓவியம் அவரும் வரைஞ்சிருக்கேன், நானும் வரைஞ்சிருக்கேன். இது 1964. இதுக்கப்புறம் தான் நான் திரைப்படத்தில் நடிக்கிறது போயிட்டேன். இதுதான் குற்றாலத்தில் நாங்கள் வரைஞ்ச ஓவியம். அடுத்தது வந்துச்சு 1964. நான் கடைசி வருஷம், அதாவது இதுதான் ஸ்பாட் பெயிண்ட்டுக்கு நான் கடைசி வரைஞ்ச ஓவியம். இது நீங்க பார்க்கறது காந்தி மண்டபம். காந்தி மண்டபம் தூரத்தில் ஒரு பாறை செய்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில பாறை அதான் விவேகானந்தர் பாறை. இப்போ அது மேலே விவேகானந்தர் மண்டபம் கட்டியிருக்காங்க. இது 1964 அவன் மண்டபம் பின்னாடி கட்டியிருப்பாங்க. நீங்க பார்க்கற அந்த கடைசி பாறை மொட்டை பாறைக்கு இல்லையா, அதே விவேகானந்தர் பாறை. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மண்டபம் போய் பேத்திங் கார்டன் பேர். இப்போ நாங்கள் இந்த படத்தை ஸ்விம்மிங் பூல் ஒன்று இருக்குது. அதாவது காந்தி மண்டபத்திலிருந்து மேற்கு நோக்கி ஒரு பல்லாங்க போனீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கான்னு தெரியாது. நாங்கள் 64 ஸ்விம்மிங் பூல் பார்டர் உட்காந்து இந்த படத்தை நாங்கள் 1964 வரைஞ்சது. நெக்ஸ்ட் அந்த பேஸ் பண்ண, அதாவது நல்ல ஞாபகங்க, எனக்கு நிறைய பேருக்கு ஓவியத்தை பற்றி தெரியாது. இது அந்த அலை அடிக்கலையா அந்த ஒயிட் போர்ஷன் பேப்பர் கலர் பெரும்பாலும் என்னன்னா பச்சை கலர் எல்லாம் பூசிட்டு அந்த அலைக்கு வெள்ளையா கலர் யூஸ் பண்ணி இல்லை. அந்த ஒயிட் போர்ஷன் பூரா பேப்பரை விட்டு படையுது. அதாவது எந்த அலையுமே சிவக்குமார் படம் வரையன்னு போஸ் கொடுக்காது. இப்ப இன்னும் உட்காந்துட்டீங்கன்னா ஒரு அலை அடிக்க திரும்பி போயிடும், அப்புறம் அலை அடிக்க போயிட்டே இருக்கும். எப்படி வரைய போறீங்க, படம் எப்படி வரைய போறீங்க? நான் அப்படியே பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்துட்டு ஒரு பர்டிகுலர் அலை படின்னு அடிச்சுன்னா அதை மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்குவேன். அது பிக்ஸ் பண்ணிட்டு எத்தனை அலை வந்தாலும் அந்த மைண்ட் வச்சு அதை நோக்கியே பண்ணி 3 மணி நேரத்தில் 1965 வரைஞ்சோம். இந்த மாதிரி நீங்க பாருங்க, வாட்டர் கலர் ஸ்பாட் பெயிண்டிங்ல இந்த மாதிரி சீட் பேப்பர் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டம். ஈஸின்னு யாராவது சொல்ல சொல்லுங்க, கண்டிப்பா வரைய முடியாது. அதான் அந்த வாட்டர் கலர் கண்ட்ரோல் உங்களுக்கு உச்சத்துக்கு வந்ததான் பண்ண முடியும். நான் என்னுடைய கடைசி காலங்களில் நான் வரைஞ்ச ஓவியம் இது. அடுத்தது இது காந்தி மண்டபம். இந்த காந்தி மண்டபம் பக்கத்தில் இருப்பாங்க, அது கேரளா கெஸ்ட் ஹவுஸ். இப்ப இருக்கான்னு தெரியல, கேரளா கெஸ்ட் ஹவுஸ். அதுக்கு அந்த பக்கம் கேப் ஹோட்டல் பேரு. கேப் ஹோட்டல் கேரளா கெஸ்ட் ஹவுஸ். இது காந்தி மண்டபம். இது நான் வரைஞ்சது பேத்திங் கார்டன் சொல்லக்கூடிய அந்த மண்டலத்துக்கு இந்த படம் வரைஞ்சேன். ஒரு வேடிக்கை என்னன்னா 1964 எந்த இடத்துல உட்காந்து 2 ரூபா வாடகை, தேவஸ்தான சத்திரத்துல 2 ரூபா வாடகையில தங்கிட்டு எங்க உட்காந்து படம் வரைஞ்சணும். கரெக்டாக 7 வருஷம் கழிச்சு இதே இடத்துல உட்காந்து நானும் குமார் பத்னி திருமலை தங்குமணிக்கு டூயட் பண்ணேன். எப்படி இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்குமா? கற்பனை பாருங்க. ஒரு 2 ரூபா வாடகையில போய் ஒரு ஓவியம் வரைஞ்சவன் இதே உட்காந்து கடை திருமலை தங்கு பார்த்தாரு நண்பர். நீ பார்த்தா திருமலை தங்குமணி அது ஷூட் பண்ணது இந்த இடம். அதை நான் 64 2 ரூபா வாடகையில போய் அந்த சத்தம் தங்கிட்டு பறந்து வரைஞ்ச ஓவியம் இந்த காந்தி மண்டபம். அடுத்தது முடிஞ்சுதா? முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். கரெக்டா நிறைய பேசுறது. இந்த மாதிரி முதல்ல படம் வரையதா அடுத்த பாயிண்ட். நான் அது இன்னொரு பிறவி. அதாவது இந்த ஓவியம் வரைந்த ஒருவன் அது இன்னொரு பிறவி. இப்ப நான் வாழ்றது வேற பிறவி. நான் இன்னொரு பிறவி என்று எடுத்தால் ஓவியனாக தான் பிறக்க வேண்டும். ஆனா இந்தியாவில் இல்லை, புரியுதுங்களா? இந்தியா ஓவியம் தான் பழையபடி ரோடு தான் வரணும். இன்னொரு பிறவி எடுத்தாலும் ஓவியம். இது ஒவ்வொரு கோடும் எனக்கு சொந்தம். அதை நீ பார்த்தா அப்போ ஒவ்வொரு கோடும் எனக்கு சொந்தம். சிந்து படம் பார்க்குறீங்க, சிந்து பேர் சிவப்பா ஜெயகபியை பாடினா நடிச்சான்னு சொல்றீங்க. அதை மியூசிக் போடுறது என்னுடைய இளையராஜா கொடுக்குறாரு. இந்த இப்போ டைரக்ட் பண்ணாரு பாலச்சந்தர் இருக்கிறாரு. லொக்கேஷன் வைசாகில் போய் உட்காந்துருக்கோம். சீஸ்கேப் பத்மா போட்டு பாட்டு பாடியிருக்கேன். ஒரு 5-6 பேர் சுகாசினி ஹெல்ப் பண்றாங்க. பாலச்சந்தர் டைரக்ட் பண்றாரு, இளையராஜா மியூசிக், கேமராமேன் இவர் சேர்ந்தா ஒரு சிந்து பெரிய படம். இது அப்படி இல்லையே, ஒவ்வொரு லைனும் சிவகுமார் போட்டது. அதனால இவன் தான் பெரிய ஆளு, ஓவியம் தான் நடிகனோட பெரிய ஆளு. அதனால ஓவியனாக 7 ஆண்டு வாழ்ந்த வாழ்க்கை லைஃப்ல மறக்கவே முடியாது. உங்க முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா. எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.